நம்ம லட்சிய பயணத்துல மிகப்பெரிய முன்னெடுப்பா வரலாற்றை திருத்தி எழுதும் திட்டமா அமைஞ்சிருக்கிறது தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டத்தை அறிவிக்கும் போதே தெளிவா சொல்லிட்டோம், இது உதவித்தொகை இல்ல, உரிமை தொகை. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட வெற்றியினுடைய உச்சம் என்ன தெரியுமா? அண்டை மாநிலங்கள் கூட இந்த திட்டத்தை தங்களுடைய மாநிலங்கள்ல செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பாராட்டுக்களை எல்லாம் தலையில ஏத்திக்காம நெஞ்சில ஏந்தி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் ஆகியோர் வழங்கி இருக்கக்கூடிய உணர்வோடு சொல்றேன், இந்த 1000 ரூபாய் என்பது ஒரு தொடக்கம் மட்டும்தான். 10 ஆண்டுகள் பாழ்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டோட வளர்ச்சியை மீட்டெடுத்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு, இந்தியாவிலே எந்த மாநிலமும் சாதிக்காத அளவுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். 16 விழுக்காடு ஜிஎஸ்டிபி வளர்ச்சியும் நம்ம திராவிட மாடல் அரசு சாத்தியப்படுத்தி இருக்கு. இந்த வளர்ச்சியில மகளிருக்கான பங்கு நிச்சயம் கிடைக்கணும்னு நினைச்சேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இதுவரைக்கும் விடுபட்ட மகளிரும் விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சு 16,94,339 பேருக்கு அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் போட்டுட்டோம். இனிமே தமிழ்நாட்டில் இருக்கிற 1,30,69,831 சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் மாசம் மாசம் தொடர்ந்து கிடைக்கும். தலைநிபரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும், பெண்களுடைய உரிமையும் உயரும். உறுதியா சொல்றேன், எதிர்காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று எழுதும் பொழுது மகளிர் முன்னேற்றத்தினுடைய புதிய அத்தியாயத்தை ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சியில தொடங்குச்சுன்னு தான் எழுதுவாங்க. வணக்கம், இது கேள்விக்களம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துடைய விரிவாக்கத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று மாநிலம் எப்படி வளர்ச்சியை எட்டி இருக்கிறது, ஒன்றிய அரசு பெரிய மாநிலம் கிடையாது, மக்கள் தொகையில் பெரிய அளவிற்கு கிடையாது, ஆனாலும் அதை விட முக்கியம் ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவர்களுடைய பங்களிப்பு மிக குறைவாக இருந்த போதிலும் பெரிய ஒரு வளர்ச்சி, ஏறக்குறைய 16% மாநிலத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது வளர்ச்சி கண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 31 லட்சம் கோடியை எட்டி இருக்கிறது தமிழ்நாடு என்று பெருமிதத்தோடு சொல்லியிருக்கிறார். அதே போல 2031 அனைத்து துறைகளிலும் முதலிடம் நிச்சயம், சவால்கள் கடந்து சாதிக்கிறதா தமிழ்நாடு அரசு, சாத்தியமாகுமா முதலமைச்சரின் 2031 இலக்கு? இதுதான் நம்ம இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு திமுகவிலிருந்து யாழினி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு கனகராஜ், அதிமுகவிலிருந்து அதுவீரராம பாண்டியன், பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன், அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன். அதன் முதலில் மாநில திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர் திரு ஜெயரஞ்சன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இதை பற்றி விரிவாக பேசுவதற்காக வணக்கம் திரு ஜெயரஞ்சன். அதாவது ஒன்றிய அரசிலிருந்து நிதி பகிர்விலிருந்து பல்வேறு பிரச்சனைகள், அவர்கள் நிதியை வழங்குவது பல திட்டங்களுக்கு கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணுறாங்க, அது நம்மளுடைய மாநிலத்தினுடைய கொள்கைகளுக்கு முரணாக இருக்கிறது. அதனால் நிதி வழங்குவதில் பல சிக்கல்கள், செஸ்ஸில் நமக்கான பங்களிப்புகளே சுத்தமாக இல்லை. இத்தனை பிரச்சனைகள் அரசியல் ரீதியாகவும் சரி நிர்வாக ரீதியாகவும் சரி இருந்த பொழுதும் இந்த இலக்கை எட்டி இருக்கிறது. ஆனால் 2031 $1 trillion எக்கானமி அச்சீவ் பண்ணணும்னா அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு கன்சிஸ்டண்ட்டாக 15% மேலே வளரணும் என்ற ஒரு தேவையும் இருக்கிறது. முதலில் இந்த வளர்ச்சி எப்படி சாத்தியப்படுத்தப்பட்டது, பெரும் திட்டங்கள் எல்லாம் அமல்படுத்தப்பட்ட போது எப்படி சாத்தியப்பட்டது, அடுத்ததாக 2031 இலக்கை அடைவதற்கு இது போதுமானதாக இருக்குமா அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பேசுங்களேன். வணக்கம், சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழித்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது சென்ற ஆண்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மாநிலங்களும் வளர்ந்ததை விட நம்ம அதிகமான வளர்ச்சியை எட்டியிருந்தோம். அது இரட்டை இலக்க வளர்ச்சி 11.9 விழுக்காடு அப்படிங்கிறது பெரிய வளர்ச்சியாக தெரிந்தது. ஆனால் இந்த ஆண்டு நேற்று தான் அந்த புள்ளி விவரங்கள் வந்தன. அந்த புள்ளி விவரங்களை பார்க்கும்போது நடப்பு விலையில் அது 16 விழுக்காடு அப்படிங்கிறது. இதை உண்மையான வளர்ச்சி விகிதம் அப்படின்னு கணக்கு போடணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அது கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அதுக்கு கால்குலேட் பண்ணுவோம். இப்போது இந்த வளர்ச்சி எப்படி இது நமக்கு சாத்தியமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம தொடர் முயற்சி முதல்ல நமக்கு ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. என்ன அட்வான்டேஜ்னாக்கா, கடந்த 40-50 ஆண்டுகளாகவே நம்மளுடைய முயற்சி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தொழில்துறை ஒரு தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல பல முன்னெடுப்புகள், அது அது சிறு தொழிலாக இருக்கட்டும், பெருந்தொழில்களாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த தொழில்துறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதுக்கு தகுந்தவாறு நம்மளை தகவமைத்து கொண்டு அதற்கு தகுந்த கொள்கைகளை வகுத்து அதன் வழியாக பயணிப்பது. இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா,
நமக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் வாகன உற்பத்தி அப்படிங்கிறதுல வந்து ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலமாக தான் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அதில் வந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழ்கிறது. என்ன மாற்றம் நிகழ்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதுவரையில் இருந்தது போல் இல்லாமல் புதிதாக மின் வாகனங்கள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், வெஹிக்கிள்ஸ்னு சொல்கிறோம்ல, அது வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு உண்டான ஏற்பாடுகள் அதை செய்து அதற்குண்டான முதலீடுகளை ஈர்த்து அந்த தொழில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பெருமளவில் கொண்டு வருவது அப்படின்னு. அதனுடைய விளைவு தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ மின் வாகன உற்பத்தியிலையும் தமிழ்நாடு ஒரு முன்னணி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ இது ஒரு புறம் இருக்கிறது என்று சொன்னால், இன்னொரு புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதே மாதிரி தோல் பொருட்கள், லெதர்னு சொல்லுவோம்ல, லெதர் கூட்ஸ் அண்ட் இது, அதில் வந்து தமிழ்நாடு எப்பொழுதும் முன்னிலையில் இருக்கக்கூடிய மாநிலம். ஆனால் உலக அளவில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ காலனி உற்பத்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அதில் வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் வந்து கொண்டு இருக்கிறது. என்ன ஷிஃப்ட் பண்ணுறதுனாக்கா, இப்போ வந்து இந்த தோல் அல்லாத பொருட்கள், நான் லெதரில் பண்ணுற ஃபுட்வேர் இருக்குல்ல, அது வந்து பெரிய அளவில் உலகம் முழுவதும் பிரபலமாகி கொண்டு இருக்கிறது. அது வந்து உலக சந்தை பெரிய அளவில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்குண்டான தொழிலை ஊக்குவிக்கும் விதமாக அதற்குண்டான கொள்கைகளை வகுத்து அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து அந்த தொழில் முனைவோர்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பது அப்படிங்கிறது. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தோல் பொருள்களில் மட்டும் முன்னணியில் இல்லை, தோல் அல்லாத நான் லெதர் ஃபுட்வேர்னு சொல்கிறோம்ல, அதுலேயும் வந்து நாம் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ கடந்த 4-5 ஆண்டுகளில் வந்து அவ்வளோ பெரிய புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டுள்ளன. அது வந்து அது மட்டுமல்ல, அந்த தொழிற்சாலைகள் வந்து எங்கே இருந்ததோ அது அங்கேயே திரும்ப தொடங்காமல் புதிய இடங்களுக்கு அதை கொண்டு செல்வது அப்படிங்கிறது, வளர்ச்சியை வந்து உறுதி செய்வதுங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் அதே சமயத்தில் வளர்ச்சியை பரவலாக்குவது அப்படிங்கிறதுலையும் வந்து பெரிய அளவில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். இது ஒரு புறம் இருக்கிறது என்று சொன்னால், உலக அளவில் வந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுனா, கோவிடுக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உலக சந்தை உற்பத்தியெல்லாம் வந்து ஒரே இடத்தில் குவிந்திருப்பது அப்படிங்கிறது வந்து ஏற்புடையதல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் வந்து அதன் விளைவாக உற்பத்தியை பல இடங்களுக்கும் பரவலாக்குவது அப்படிங்கிறது. அதில் அப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சைனாலேயோ அல்லது தாய்வான்லேயோ இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து அங்கே மட்டும் இருந்தால் பத்தாது, மற்ற இடங்களுக்கும் பரவலாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் பார்வை இங்கு திரும்பும் பொழுது அவர் வந்து எங்கே ஃபஸ்ட்டு முதலில் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். அது தேர்ந்தெடுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏற்கனவே அதற்கு உண்டான எக்கோ சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஏற்கனவே அந்த தொழில்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றன. அதற்கு உண்டான ஆட்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது, இப்போ வந்து அந்த புதிதாக ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தொழிலுக்கு தேவையான மனித ஆற்றல் அது எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அப்பொழுதும் தமிழ்நாடு தான் அவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது. அதன் விளைவாகத்தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, புதிய தொழில்கள் எல்லாம் இங்கே பெருமளவில் வந்து கொண்டு இருக்கின்றன. இப்போ 4 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து நம்மளுடைய எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதனுடைய மதிப்பு, ஏற்றுமதி மதிப்பு வந்து $1 பில்லியன் அளவில் தான் இருந்தது. இப்பொழுது சென்ற ஆண்டினுடைய புள்ளிவிவரப்படி அது கிட்டத்தட்ட $15 பில்லியன் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி அது. அதுபோல் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஏற்கனவே பரவலாக்கப்பட்ட டைவர்சிஃபைட் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம்ல, அது இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டினுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கிற இண்டஸ்ட்ரி, நம்மளுடைய தமிழ்நாடு உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் இண்டஸ்ட்ரியுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கிற அளவுக்கு இந்தியாவில் வந்து இல்லை. இந்தியா வந்து கனவு என்ன காண்கிறதுன்னு சொன்னாக்கா, இப்போ மேட் இன் இந்தியா திட்டம்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பில் 25 விழுக்காடாவது தொழில்துறையிலேருந்து வரணும் அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய முயற்சி, பெரும் இதாக இருக்குது, கனவாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது ஏற்கனவே அந்த இடத்தில் நாம் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, நமக்கு ஏற்கனவே அங்கே இருந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் மேலும் மேலும் புதிய வாய்ப்புகள் எப்படி மாறிக்கொண்டிருக்கின்றன என்பதை அறிந்து அதை இன்னும் விரிவாக்கம் செய்வது, இன்னும் ஆழமாக்குவது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொடர்ந்து இந்த செய்து கொண்டே இருக்கிறது. அதே போல் வந்து இந்த போய் அந்நிய முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருவது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், வெறும் MOU மட்டும் சைன்மெண்ட் வந்தாக்கா அது வந்து நடந்துடாது. அதுக்கு பிறகு அது ஒன்றொன்றையும் நாம் வந்து தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி அதனுடைய கன்வர்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம தொழில்துறை அமைச்சர் சொல்வது போல் ஏறத்தாழ வந்து 75 விழுக்காடு வரைக்கும் வந்து கன்வர்ஷன் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் அது பாராட்டத்தக்க ஒரு முயற்சியாக அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தொழில்துறை வளர்ச்சி அப்படிங்கிறது நடந்து கொண்டு ஜெயரஞ்சன், அதுபோல் கேள்வி அதாவது பொதுவாக இந்த வளர்ச்சி குறித்து வந்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சொல்ல போதும் கூட எதிர்க்கட்சிகளும் சரி விமர்சனமும் சரி அவர்கள் முன்வைக்கக்கூடியதுன்றது என்னன்னா, அந்த அளவிற்கு வந்து வேலை வந்து உருவாகி இருக்கா? முதலீடு வருது, இந்த வளர்ச்சி, இந்த எண்ணிக்கையெல்லாம் சொல்றீங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU சைன் பண்றோம்னு சொல்றீங்க, அந்த அளவுக்கு வேலைகள் உருவாகவில்லை, அந்த அளவு எதிர்பார்த்த அளவிற்கு வேலைகள் வரவில்லை அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. இன்னொன்று ஹை எண்ட் ஜாப்ஸ் அது போல வந்து உருவாக்கப்படுதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் வந்து எழுப்பப்படுது இல்லையா கூடவே? அது பெரிய கேள்வியாக எழுப்பப்படலை. அந்த கேள்வி அது எல்லாருக்கும் அது கேள்வியை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து ரெண்டு துறைகளை பற்றி சொன்னேன். ஒன்று வந்து நான் லெதர் ஃபுட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து நீங்கள் மீடியாவில் இருக்கவங்களுக்குலாம் உங்களுக்கு தெரியும். நான் லெதர் ஃபுட்வேர் வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா எத்தனை ஆயிரம் பேர்களுக்கு அந்த வேலை உருவாக்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 80 விழுக்காடு பெண்கள் தான் இருப்பாங்க. இது வந்து
அதே போல் இன்னொரு பெரிய தொழில் வந்து பெண்களுக்கு பெருமளவில் வேலைவாய்ப்பு வரும்போது இந்த எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் அப்படி தான் பல்லாயிரக்கணக்கான பெண்கள். அது வந்து நீங்கள் அங்கே இருக்க யூனிட்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி வந்து இப்போ அந்த வயதில் அந்த படிப்பை முடித்து விட்டு வரக்கூடிய பெண்களுக்கு பல்லாயிரம் பேருக்கு வந்து அந்த வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு புறம் வந்து என்னென்னா நம்ம வந்து எப்படி நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எங்கே வந்து பெருமளவில் வேலைவாய்ப்பு உருவாக்குமோ அதையும் கவனத்தில் கொள்கிறோம். இப்போ ஒரு முதலீடு வருகிறது என்று சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்னன்னாக்கா அவர்களால் எவ்வளவு வந்து வேலைவாய்ப்பை உருவாக்க முடியுமோ அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறோம். அதே சமயத்தில் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்மளது வந்து நிறைய பேர் வந்து நம்மளுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 48 விழுக்காடு 49 விழுக்காடு இருக்கும்பொழுது அவ்வளோ பேர் வந்து படித்து விட்டு வெளியில் வரும்போது அதற்கு தகுந்த வேலைவாய்ப்பையும் உருவாக்க வேண்டும். அப்போ அந்த மாதிரி வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு தான் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விதமாக முயற்சி செய்கிறோம். ஒன்று வந்து அதாவது இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்னு சொல்கிறது உலக அளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த நிறுவனங்கள் அவர்களுக்கு தேவையான ஆராய்ச்சிகள்லாம் இருக்குல்ல, ஆராய்ச்சிகள் மற்றும் அதற்கு உண்டான பொருள்களை டெவலப் பண்ணுறது அதெல்லாம் வந்து அதுக்குண்டான சென்டர் தான் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்னு. 4 வருடங்களுக்கு முன்னு நம்மளது வந்து நம்ம எங்கே இருந்தோம் இப்போ எங்கே இருக்கோம். ஆனால் நம்ம தான் சிறப்பாக இருக்கோம்னு நான் சொல்ல வரல. நம்மளோட சிறப்பாக யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா பெங்களூர் இருக்கிறது, ஹைதராபாத் இருக்கிறது, பூனா இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் இருந்து கொண்டு இருக்கிறது. அதான் ஹைதராபாத் தான் தெலுங்கானா என்ன அது இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த பக்கமே யாரும் திரும்பி பார்க்காமல் இருந்தவர்களை வந்து இப்போ அழைத்து வருவது அப்படிங்கிறதுக்கான பெரும் முயற்சிகள் செய்து அவர்களெல்லாம் இங்கே வந்து பெரிய எண்ணிக்கையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னைக்கு மட்டும் வரல. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றாங்க, நாங்கள் கோயம்புத்தூர் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம், அதே மாதிரி இதுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம், மதுரை அந்த மாதிரி அவர்கள் எல்லாம் அதற்கு தயாராக இருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து ஒரு துவக்கப்புள்ளியாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த தொழில்துறை வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து எங்கே வந்து இந்த எப்பயும் இருக்கக்கூடிய ஏரியா இல்லாமல் புதிதாக என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தென் தமிழ்நாடு அந்த மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் இப்போ எடுத்து போகுது அப்படிங்கிறது. இப்போது சமீபத்தில் வந்து நீங்கள் இந்த தூத்துக்குடியில் ஆரம்பிக்கப்பட்ட வின்ஃபாஸ்ட் கார் உற்பத்தி தொழிற்சாலை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது மட்டுமல்ல, இப்பொழுது இப்போ போன வாரம் நடந்த முதலீட்டாளர் மாநாட்டில் வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. இது மாதிரி தென்கொரியா நாட்டிலிருந்து வரக்கூடிய ஹுண்டாய் நிறுவனம் வந்து பெரிய கப்பல் கட்டும் ஒரு நிறுவனத்தை வந்து அங்கே தூத்துக்குடியில் துவங்க இருக்கிறார்கள். இப்போ அது வரும்பொழுது அது வந்து என்ன ஆகணும்னு கேட்டிங்கனாக்கா இருக்கிறதுலே பெரிய அளவில் வந்து வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு அது தரும். அது ஒரு புறம். ரெண்டாவது வந்து அதுக்கான துணை தொழில்கள் இருக்குல்ல, அது இன்னும் பெரிய அளவில் அது வளரும். மூணாவது ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது நிறைய வந்து லேபர் இன்டென்சிவாக இருக்கக்கூடிய ஒரு தொழில். அப்போது தென் தமிழகத்தில் வந்து அவ்வளோ பெரிய வேலைவாய்ப்புகள் உருவாகிறதுக்கு உண்டான அடித்தளம் வந்து போடப்பட்டு அது இப்போ நான் வேலை நடந்து கொண்டிருக்கேன். இது மட்டுமல்லாது இப்போ விருதுநகரில் வந்து ஒரு பெரிய டெக்ஸ்டைல் பார்க் வரப்போகுது. அது வந்து கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் முதலில் அந்த டெக்ஸ்டைல் பார்க் வரும்பொழுது அங்கே 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும். அதேபோல் திருநெல்வேலியில் வந்து கங்கை கொண்டானில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இப்பொழுது புதிதாக அத்தனை தொழில்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இப்போ டாட்டாஸ் வந்து அங்கே வந்து அந்த சோலார் பேனல் உண்டான தொழிற்சாலை தொழில்கள் அதில் மட்டும் 12,000 பெண்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எங்கெல்லாம் வந்து வேலைவாய்ப்புகள் அதிகமாக உருவாக்க முடியுமோ அந்த மாதிரி தொழில்கள் வருகிறது ஒரு புறம். இன்னொரு புறம் வந்து ஹை அண்ட் ஜாப்ஸ்னு சொல்கிறீங்க, நீங்கள் கேட்டிங்கல்ல அந்த மாதிரி ஹை அண்ட் ஜாப்ஸ்க்கு உண்டான வேலையெல்லாம் நம்ம செய்கிறோமா அப்படின்ட்டு. இப்போ குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ எங்கே இருந்தோம் நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எத்தனை வந்திருக்கு புதிதாக அப்படின்ட்டு. இது ஒரு புறம் இருக்க. இன்னொன்று வந்து அவங்களை தொழில் முனைவோராக மாற்றுவது அப்படிங்கிறது தான் வந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மிஷன் ஒரு மிஷனை ஆரம்பித்து அந்த மிஷன் வழியாக என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்தியாவிலேயே 2வது பெரிய அளவில் வந்து நம்பரில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை இந்த 4-5 ஆண்டுகளில் மாற்றியிருக்கிறோம். இப்படி எல்லா துறைகளிலையும் வந்து கவனம் செலுத்தி தான் வந்து நம்ம இந்த முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளைவு தான் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது. அப்புறம் நீங்கள் துவக்கத்தில் ஒன்று சொன்னீங்க எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்றிய அரசு வந்து நமக்கு பெருமளவில் வந்து ஒன்றும் கோஆப்ரேட் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதான். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து நிதி பகிர்வில் வந்து அவர்கள் ஸ்ட்ரக்சரலாகவே எப்படி வச்சுருக்காங்கனாக்கா அது வந்து எங்கள் பொறுப்பு இல்லை, அது வந்து நிதிக்குழுவுடைய பொறுப்பு, நாங்கள் அது இப்படி தான் நடக்கிறோம் அப்படின்னு அவர்கள் நம்மிடம் சொல்வார்கள். ஆனால் நிதிக்குழு மேலே எவ்வளவு வந்து நமக்கு வந்து அதிருப்தி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பல முறை அதை பற்றி பேசியிருக்கிறோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நிதி பகிர்வுக்கு உண்டான அடிப்படையாக அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கனாக்கா அது வரைக்கும் 1971 மக்கள் தொகை கணக்கை வைத்திருந்தது போக்கி இப்பொழுது இந்த ஒன்றிய அரசு என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்டிங்கனாக்கா 15வது நிதிக்குழுவுக்கு வந்து நீங்கள் வந்து 2021 மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் அந்த ரெக்கமெண்டேஷனை கொடுக்கலான்னு என்று சொல்லதனுடைய விளைவு நமக்கு வரக்கூடிய நிதி பகிர்னுடைய அளவு 7.5 விழுக்காடு அப்படிங்கிறதுலேருந்து 4.0 விழுக்காடுக்கு வந்து விட்டது. கிட்டத்தட்ட பாதியாக சரிந்து விட்டது. அது ஒரு புறம் சரிந்து கொண்டு இருந்தாலும் இன்னொரு புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்னொரு பக்கம் வந்து அவர்கள் வந்து நாங்களும் சேர்ந்து செய்யலாம் திட்டம் அப்படின்னு சொல்லி திட்டத்தை ஆரம்பிக்கிறது. அது மாதிரி நூற்றுக்கணக்கான திட்டங்கள் இருக்குங்க.
அது மாதிரி திட்டங்களை ஆரம்பித்து விட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பங்கு இருக்கிற நிதி பங்கு அவர்கள் எவ்வளோ கொடுக்க வேண்டுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொடுக்குறாரு. அதுக்கு என்ன அடிப்படையில் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த போன நிதிக்குழு வந்து உங்களுக்கு என்ன சொன்னீங்க, மாநிலங்களுக்கு வந்து 41 விழுக்காடு நிதியை பிரித்து கொடுக்க சொல்லியிருக்கு, அதனால தான் நாங்கள் இதெல்லாம் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட சொல்லிவிட்டு, ஆனால் ஆக்சுவலாக நிதி எப்படி வந்து சேருதுன்னு கேட்டிங்கனாக்கா 41 விழுக்காடே வரதில்லை மாநிலங்களுக்கு. அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்குலாம் தெரியும். என்ன செஸ் அண்ட் சர்சார்ஜ்னு சொல்லிட்டு அது மொத்த வரி வருவாயில் வந்து அது 10 விழுக்காடு கீழே இருந்தது போய் 25 விழுக்காடு அளவு கிட்டத்தட்ட அதை வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அப்போது நிதி பகிர் வருவதற்கு முன்னாடியே அதில் இருக்க 1/4 பங்கு எடுத்துடுறாங்க. எடுத்து அவங்க செலவுக்குன்னு வைத்துக் கொள்வது, யாரோடையும் பகிர்ந்து கொள்வதில்லை அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி நெட்டாக நமக்கு இப்போ கடைசியில் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மாநிலங்களுக்கு வந்து 41 என்று பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் 30 விழுக்காடுக்கும் குறைவாகத்தான் வந்து அந்த நிதி வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம். இன்னொன்று வந்து அவர்கள் வந்து இப்போ பெரிய டிசாஸ்டர் வருது, பெரும் பேரழிவுகள்லாம் வரும்பொழுது அவர்கள் வந்து நமக்கு எதுவுமே நமக்கு உதவியே செய்வதில்லை. அந்த வந்து அவர்கள் கொடுக்க வேண்டிய பணம் இருக்குல்ல, இது கொடுக்கணும். மற்ற மாநிலங்களுக்குலாம் அள்ளி வழங்குறார்கள், நமக்கு அதெல்லாம் ஒன்றுமே கொடுக்குறதில்ல. அது மட்டும் இல்லை, ரெண்டாவது வந்து ரொம்ப முன்னாடிலாம் செய்யறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க. இப்போலாம் ரொம்ப பிளேட்டட்டாக பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, இப்போ அவர்கள் வந்து ஆதரவு தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னால் பீகாருக்கு எத்தனை ஆயிரம் கோடி கொடுப்பது, ஆந்திராவுக்கு எத்தனை ஆயிரம் கோடி கொடுப்பது, சென்ற பட்ஜெட்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க வந்து அவர்கள் ரெண்டு பேருக்குமான பட்ஜெட்டாக அதை மாற்றி அவர்கள் அந்த செலவையெல்லாம் அங்கே செய்து கொண்டிருக்கும்போது நமக்கெல்லாம் ஒன்றுமே நம்ம கொடுக்கணுமோ அதுவே கொடுக்கறதில்ல. இப்போ அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இதுக்குள்ளே தான் வந்து நம்ம இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வேலையெல்லாம் செய்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வந்து வளர்ச்சியை எல்லோருக்குமானதாக ஆகி இருக்கிறதுனால இது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வளர்ச்சி வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் இப்போ செய்யக்கூடிய சமூக நல திட்டங்கள் எல்லாம் என்ன செய்யணும்னாக்கா, இந்த வளர்ச்சியை மேலும் உறுதி செய்யும் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய நிலைமை. நன்றி திரு ஜெயரஞ்சன், மிக்க நன்றி இணைப்பில் வந்து எங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததற்கு. திரு அதுவீர் ராம்பாண்டியன், கேட்டிருப்பீங்க எப்படி வந்து வளர்ச்சி பரவலாக்கப்பட்டது, புதிய துறைகளுக்கு எப்படி தயார் செய்யப்பட்டு அதன் மூலமாக வேலை வாய்ப்புகளும் புதிய முதலீடுகளும் ஈர்க்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்தோம். இன்னொன்று முதலமைச்சர் குறிப்பிட்டதில் முக்கியமானது என்ன, திராவிடம் 2.0 அது நிறைவு பெறும் பொழுது 2031 அப்படின்னு சொல்லும் பொழுதே அப்போ 2026 திராவிடம் 2.0 தொடரும் என்பதைத்தான் அவர் வந்து அடிக்கோடிட்டு காட்டுகிறார். அப்போது இந்த வளர்ச்சியால் நாங்கள் மக்கள் அபிமானத்தை வென்று அதை தொடர்ந்து செய்வோம் அப்படின்றது தான் 2026க்கான தேர்தலுக்கான செய்தி, வளர்ச்சிக்கான செய்தியாகவே சேர்த்து பேசுகிறார். ஆமாம், அது வந்து அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் சொன்னதில் வந்து ஒட்டுமொத்தமாக 10 ஆண்டுகள் வளர்ச்சியே இல்லைன்னு சொன்னதுலேருந்தே அவர் சொன்ன கருத்துக்கள் முற்றிலும் உண்மைக்கு முரணானது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஏன்னா 2011 2021 வரை கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் வளர்ச்சி விகிதம் உயர்ந்து கொண்டே வந்திருக்கிறது. ஒரு ஆண்டில் கூட, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் என்றால் கோவிட் பாதித்த காலத்தில் கூட வளர்ச்சி விகிதம் சிறிதளவு கூட தடைபடவில்லை. ஆனால் நீங்கள் இந்த 4 வருஷத்தில் நடந்ததை மட்டும் சொல்லி கொண்டு வளர்ந்து விட்டதுன்னு சொல்கிறது, சார் ஜிடிபி ஒரு சாதாரண மனிதன் போய் எப்படி வளர்ந்துக்கிட்டு இருந்து பார்த்தாலும் கூட தெரியும் இது ஒரு கண்டினியூவிங் ப்ராசஸ்ன்னு. வளர்ச்சி தடைபடவே இல்லையா? எங்க தடைபட்டிருக்கு? ஒரு இடத்துல ஜிடிபி குறைந்தது தமிழ்நாட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். வளர்ச்சி ஒரு ஆண்டுல இல்ல, ஏதாவது ஒரு ஆண்டுல இல்ல, தமிழ்நாட்டோட வளர்ச்சி தடைபட்டு ஜிடிபி growth rate வந்து ஏடிஎம்கே இருந்த பீரியட்ல டபுள் டிஜிட் போனதே கிடையாது, 9 கூட போனதே கிடையாது. இந்த என்டையர் காலத்துல 2011ல முதலீட்டாளர் மாநாடு நடத்தி 2,45,000 கோடி முதலீடு, 48,000 கோடி 98 24 தான் 2,42,042. அடுத்து வந்து 2019ல 3 லட்சம் கோடி. இப்போ இது எல்லாத்திற்குமே அதிமுக ஆட்சியில் 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், எடப்பாடியார் இருக்கும்போது 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், அந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து செயல்படுத்தப்பட்டு இந்த வால்யூமோட திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது இன்னைக்கு ஒரே நாளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அடுத்த நாள் ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வர முடியாது. இட் டேக்ஸ் சம் டைம். அந்த வளர்ச்சியினுடைய பலன் தான் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறதே ஒழிய நாங்கள் இந்த ஆட்சியில் கொண்டு வந்து உடனே ஃபாக்ஸ்கான் 15,000 கோடி நீங்கள் அவங்க நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணலன்ட்டு போயிட்டாங்க. அடுத்து கேரியர் ஈஸி 5,000 கோடி எங்கிருந்து ஆந்திராவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிடுச்சு சமீபத்தில். இப்போ நீங்கள் சொல்கிற, அதாவது அவர் சொன்ன விதமும் அந்த தோரணையத்தில் இருந்தது பார்த்தா இங்கிருந்து ஒரு தொழில் நகர்ந்திருக்க கூடாது சார். அதே மாதிரி கூகுள் 86,000 கோடியை இங்கே கொண்டு வரல. தமிழ்நாடு முதலீடுகளுக்கு சிறந்த மாநிலம் என்று நாம சொல்றதெல்லாம் விட்ட சுந்தர் பிச்சைக்கு தெரியாத இந்த மாநிலம் எப்படி மாநிலம், இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, வேற எந்த கம்பெனிக்காவது நாட்டுக்காவது தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். இங்கே தமிழகத்தில் இருந்து போன அசோக் நகர்ல இருந்து படிச்ச அவருக்கு தெரியாது.
அப்ப அங்க 86,000 கோடி அங்க ஷிஃப்ட் பண்றாங்கன்னா நாம இந்த சொன்ன வார்த்தையில எங்கேயாவது இந்த எண்ணிக்கை நீங்க சொன்னதுனால ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். தொடர்ந்து வளர்ச்சி மேலேங்கி தான் போச்சு, குறையவே இல்லை நீங்க. அப்ப ஏன் வந்து 2010 கடைசியா 13 விழுக்காடு வளர்ந்துச்சு தமிழ்நாடு? கடைசியாக இரட்டை இலக்கத்துல வளர்ந்தது அப்பதான். ஆமா. அப்போ அது ஏன் 13 விழுக்காடு குறைஞ்சு 2018-19 7%, 2019-20 கொரோனாவுக்கு முன்பு 3.25% எப்படி விழுந்தது? அதாவது இதுவும் வந்து ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விவரம் தான். இது ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விவரம் தான் சார். ஒவ்வொரு ஆண்டும் எந்த விகிதத்தில் வளர்ந்து கொண்டு, எந்த ஆண்டுல குறைவுன்னு நீங்க சொல்லுங்க. 13 எங்க இருக்கு, 3.25% எங்க இருக்கு? சொல்ல அது எந்த நிதியின் அடிப்படையில் கிடைத்தது, எந்த ஆதாரத்தின் அது எல்லாத்துக்கும் தானே பொருந்தும். அதான் சொல்ல வரேன். இப்ப சார் ஜிடிபிங்கிறதே வளர்ச்சின்னு சொல்லி ஒருத்தர் பேசுறதே முதல்ல கான்செப்ட். வேற எதை வச்சு வளர்ச்சியை கணக்கிட முடியும்? வளர்ச்சி என்பதின் முழு அர்த்தம் உற்பத்தியை மட்டும் உள்ளடக்கியதில்லை. இந்த நான் சொன்ன இப்ப சொன்ன புள்ளி விவரம் சொல்ல வர இல்ல. இப்ப நீங்க இப்ப நான் சொன்ன புள்ளி விவரம் ஜிஎஸ்டிபி சொல்ல, மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சின்னு ஒன்றிய அரசு அவர்கள் புள்ளியியல் துறை சார்பாக கொடுத்தாங்க. அதை தெளிவா சொல்லுங்க. அந்த அடிப்படையில் நான் சொல்றேன். அதுல 13%, கடைசியா இப்ப 11.19%. 14 வருஷத்துக்கு அப்புறம் இரட்டை இலக்கத்துல இப்பதான் வந்திருக்கு. சார் இரட்டை இலக்கம் என்பது என்ன சார்? அதிமுக ஆட்சியில இருந்து 1.5% அதிகமா இருக்கு. அவ்வளவு 1.5%. 3. இல்ல நான் என்ன கேக்குறேன், நீங்க சொல்ல 3.2 9க்கு அடுத்து போறது எல்லாம் இரட்டை இலக்கம் தான். சரி ரைட். நான் கேக்குறேன் 3.25% இல்ல ஒரு நிமிஷம். அப்புறம் இந்த வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் இப்படி எல்லாம் இருக்குன்னு சொன்னோம்னா இந்த வருஷம் கடனை கட்டிடுவீங்களா? இல்ல நான் எனக்கு தெரியலையா, நீங்க சொல்றது எல்லாம் பெருசா இருக்கு. இந்த வருஷம் கடனை 4.75 லட்சம் கோடி கட்டிடுவீங்களா? இது எத்தனை நாள் கட்ட போறீங்க? ஏன்னா இது பயங்கரமான பொருளாதார இரட்டை இலக்க வளர்ச்சி. இது இல்ல சார் ஒரு நிமிஷம். இரட்டை இலக்க வளர்ச்சி உள்ள வளர்ச்சி எல்லாம் சொல்லல. ஜிடிபி இப்படி உயர்ந்துருச்சு. இப்ப நான் என்ன எத்தனாம் தேதி கட்ட போறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல நான் கேக்குறேன், இது என்ன வீட்ல மாச சம்பளம் வாங்கி கடன் திருப்பி அப்ப நாங்க சொல்றோம் இது என்ன ஒரு மாநிலத்தினுடைய ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை கணக்கிடும் போது 1% வளர்ந்துருச்சுன்னா திருப்பி கடன் கட்டுறதுனா பத்தியா பேசுவோம். எவ்வளவு வளர்ந்திருக்குன்னு சொல்ல, அதுதான் ஒன்றிய அரசு தான் சொல்லுது. 1% வளர்ச்சிங்கிறதுக்குள்ள இவ்வளவுதான் முடியும்னு சொல்லணும்ல. வளர்ச்சி மட்டும் நான் அதுக்கு கணக்கு சொல்ல வந்தா இல்ல சார் அது அப்படி இல்லைன்னு சொல்றீங்களே. அப்ப வளர்ந்த விகிதத்தால் இந்த அரசு அடைந்த லாபத்தினுடைய அளவு என்ன, அதை இந்த ஜிடிபியை வைத்து நிர்ணயிக்க முடியாது என்பது பொருளாதார அறிஞர்களுடைய கருத்து. எந்த அறிஞர்னு பேர் சொல்லிட்டு பேசுங்க. பொருளாதார ஜிடிபியை வச்சு கணக்கிடாம எப்படி கணக்கிட முடியும்? இப்ப பிரதமர் சொன்னார்ல போன வாரம் 8.2% ஜிடிபியை வச்சு தானே அவர் சொன்னாரு. இல்ல மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பை அடிப்படையாக கொண்ட வளர்ச்சி குறியீடு இனிமேலும் ஒரு நாட்டின் வளர்ச்சியை குறிக்கும் அளவுகோலாக தொடர்வது சரியில்லை என ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுச் செயலாளர் அண்டோனியா கோட்டஸ் தெரிவிக்கிறார் சொல்றாங்க. அதே மாதிரி பொருளாதார நிபுணர்களும் ஜிடிபி என்பது உற்பத்தி பெருக்கம் சார். எங்க ஊர்ல ஒரு விவசாயி இருந்தார் சார். எல்லாரும் கடலை போட்டிருக்கும் போது அவர் தக்காளி போட்டார் சார். தக்காளி வந்து அன்றைக்கு அவர் போட்டாரு, பல லட்சங்களுக்கு விற்பனையானது சார். அடுத்த மாசம் நாங்க எல்லாருமே தக்காளி போட்டோம் சார். உற்பத்தி அவர் பண்ணதை விட ஊரே தக்காளியால நிறைஞ்சிருந்துச்சு சார். ஆனா யாருக்கும் அவர் சம்பாதிச்ச அளவுக்கு பணம் கூட கிடைக்கல. இல்ல உங்களோட ஒப்பீடு தவறுன்னு நினைக்கிறேன். ஒப்பீடு தவறு கிடையாது. தவறு சார் இல்ல தக்காளி போடுறது எல்லாரும் தக்காளி போடுறது உற்பத்தியை மட்டும் சார்ந்தது. அந்த ஜிடிபி உயர்ந்ததனாலேயே அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்தது என்று அவர் எப்படி சொல்லுங்க? இல்ல தெளிவா தான சொல்றாங்க. இல்ல ஒன்றிய அரசு நான் கேக்குற கேள்வி இல்ல ஒன்றிய இல்ல தெளிவான நரேந்திர மோடி சொன்னா ஒத்துப்பீங்க சார்? நரேந்திர மோடி பிரதமர் சொன்னா ஒத்துப்பீங்களா? ஜிடிபி என்பது உற்பத்தி உயர்ந்திருக்கிறது என்பதற்கான நரேந்திர மோடி சொல்றது பொய், ஒன்றிய புள்ளியியல் துறை சொல்றது பொய் சரியில்லை, இல்ல இல்ல நிதியமைச்சர் சொல்றது பொய், ஆர்பிஐ சொல்றது சரியில்லை. அப்ப யார் சொல்றது? நீங்க சொன்ன ஆண்டோனியோ குட்டரஸ் தான் வந்து சரியான அளவுகோலா? நான் என்ன சொல்ல வரேன்னா உற்பத்தி உயர்ந்திருக்கிறது என்பது உண்மை சரியா? அதனால பொருளாதார ரீதியாக அனைத்து வளர்ச்சியையும் நாங்கள் அடைந்து விட்டோம் என்பது இந்த ஜிடிபி அதிகரித்ததாலே மட்டுமே அப்படி சொல்வது தவறு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த ஜிடிபி நீங்க பண்ணதுனால உயரல, அது அதிமுக ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை தொடர்ந்து அடைந்து கொண்டே இருந்தது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரெண்டு விஷயம் சார். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க சைன் பண்ண எம்ஓயூஸ்லாம் நம்பர் சொன்னாங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். அது எதுவுமே டிரான்ஸ்லேட் ஆகலை, இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக டிரான்ஸ்லேட் ஆகலை. சும்மா எம்ஓயூ சைன் பண்ணிட்டா இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வராது, இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் தான் இங்கே வேலை வாய்ப்புகள் வரும். ஸோ ஏடிஎம்கே பீரியடில் இது நடக்கல. நீங்களே சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த அதிமுக பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா கோவிட் விட்டுடலாம். கோவிட் ஃபேஸில் கண்டிப்பாக எல்லா மாநிலங்கத்திலையுமே வந்து க்ரோத் வந்து கம்மி ஆயிடுச்சு. ஸோ கோவிட் டைமில் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 0.07 இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வருஷம், அதாவது 2019-20 பார்த்தோம்னா
பார்த்தோம்னா 3.25 தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டிஎம்கே பீரியடில் 2010-11 மட்டும் தான் 13.12 இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இவங்களோட ஆட்சி காலத்தில் வந்து மேக்ஸிமம் இவங்க போனதே வந்து 8% மட்டும் தான், 8.24% மட்டும் தான். பொருளாதார வளர்ச்சி இல்ல மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சி. இன்னைக்கு டிபேட் எது சொல்றீங்க? 16% என்ன வளர்ச்சி? 15.98% மாநிலத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஜிடிபி வளர்ச்சி, உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி, ஜிடிபி வளர்ச்சி. அது எங்கேயாவது அதிமுக ஆட்சிகள் குறைந்ததாங்கிறது கேள்வி. நீங்க இதுதான் உங்களுடைய டாக்டிக்ஸ் இல்ல. என்னங்க எனக்கு என்ன புரியல, ஜிஎஸ்டிபியும் எகானமியை டிசோசியேட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா எப்படி சார் பார்க்க முடியும்? புதிதா இது மாதிரி ஒரு தியரியை வந்து எந்த ஒரு பொருளாதார வல்லுநரும் சொன்னதே இல்ல. எந்த பொருளாதார சொன்னாங்க ஜிடிபி வந்து ஒரு நாட்டோட எகானமியில இருந்து டிசோசியேட் பண்ணி பார்க்கணும் யார் சார் சொல்றா? சார் ஒரே நிமிஷம் சார் பேசுவோம். இல்ல நீங்க சொல்லிட்டீங்க, அது ஏற்கனவே அந்த கருத்தை பதிவு பண்ணிட்டீங்க. இவங்க சொன்னாங்களே இங்க இருந்து கம்பெனிஸ்லாம் வேற மாநிலத்துக்கு போய் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, அது எதுவும் கிடையாது. எல்லாமே குஜராத்துக்கு போறாங்க. ஒரு நியூஸ் மினிட்னு ஒரு நாளிதெல்லாம் அங்க வந்து ஆர்டிகல் வந்தது. அந்த ஆர்டிகல்ல தெளிவா சொன்னது 2022ல தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஒரு செமிகண்டக்டர் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பேசி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மைக்ரான் காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து போய் பாக்குறாங்க. போய் பார்த்துட்டு ஆஃபீஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு, அவங்களை வந்து குஜராத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு. குஜராத்துக்கு போனதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் குஜராத்துக்கு மாறு. இது தமிழ்நாடுக்கு மட்டும் கிடையாது, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசு வந்து எல்லா கம்பெனிஸுக்குமே வந்து குஜராத்தை நோக்கி வந்து அவங்க வந்து டைவர்ட் பண்றாங்க. அது வந்து ரொம்ப தெளிவாக நம்மளோட அமைச்சர் அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல செமிகண்டக்டர் கம்பெனிஸை எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி குஜராத்துக்கு கொண்டு போய் இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. அப்படி இருந்துமே நம்ம வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து மற்ற மாநிலத்தை விட 16%, நமக்கு அடுத்த இருக்க மாநிலத்தை விட கூட நம்ம கேப்புமே அதிகம். அந்த பெர்சன்டேஜ் கர்நாடகாவை விட கூட 4% அதிகமாக நம்ம வளர்ந்துருக்கோம்னா இட் இஸ் பிகாஸ் இங்க இருக்க திராவிட மாடல் அரசு வந்து முதலமைச்சர் அவர்களோட முன்னெடுப்புனால பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்க கொண்டு வந்திருக்கோம். இவர் சொன்ன மாதிரி இங்க உற்பத்தி அதிகமானதால மாநிலம் வளர்ந்துருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறார்ல. இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது இந்த பேலன்ஸ் ஷீட்ல மட்டும் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது கிடையாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இங்க வந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனில வந்து வேலை வாய்ப்புகள் இருக்கும். இப்போ வந்து ஒரு கார் கம்பெனி வருதுன்னா அந்த கார் கம்பெனிக்கு சப்ளை பண்றதுக்கு வெண்டார் கம்பெனிஸ் வரும். இப்போ ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் வரும். அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை வாய்ப்புகள் வரும். அந்த ஆன்சிலரி கம்பெனிஸ்லான லோக்கல் கம்பெனிஸ்க்கு வந்து வேலை வாய்ப்புகள் வரும். இது வந்து ஒரு பெரிய ஈகோசிஸ்டம். இந்த எல்லா வேலை வாய்ப்புகள் வரப்ப இப்போ எனக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா எனக்கு வந்து பர்ச்சேசிங் கெப்பாசிட்டின்னு வரும், எனக்கு சம்பளம் வரும். அந்த சம்பளத்தினால நான் பொருட்கள் வாங்குவேன், செலவு பண்ணுவேன். நான் வாங்குறப்ப ஐ ஆம் கான்ட்ரிபியூட்டிங் டு தி எக்கானமி ஆஃப் தமிழ்நாடு. இதுதான் வந்து இந்த என்டையர் ஈகோசிஸ்டம். இந்த ஈகோசிஸ்டம் இருந்தா மட்டும்தான் வளர்ச்சி, வேலை வாய்ப்புகள் இருந்தா மட்டும்தான் வளர்ச்சி. தமிழ்நாட்டில் முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த வளர்ச்சியில யாரெல்லாம் பங்காற்றுறாங்க, இந்த வளர்ச்சி யாருக்கெல்லாம் போய் சேருது அப்படின்ட்டு. இப்போ 2 மாநிலத்தை எடுத்துக்கலாம், சரி 3 மாநிலத்தை, குஜராத் எடுத்துக்கலாம், தமிழ்நாடு எடுத்துக்கலாம், பீகார் எடுத்துக்கலாம். இப்போ குஜராத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 கம்பெனி தூக்கிட்டோம் அப்படின்னா அங்க வளர்ச்சியே கிடையாது. அதுவும் அது இன்னொரு ரொம்ப முக்கியமான பெட்ரோலியம் டெக்ஸ்டைல் எடுத்துருங்க, அங்க எதுவுமே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராட் பேஸ் பல கம்பெனிஸ். இப்போ ஜெயரஞ்சன் சார் பேசும்போது சொன்னார், இப்போ சவுத்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு பிரிண்டிங் இருக்கு, ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கு. இப்போ புதுசா நம்ம இப்போ கொண்டு வந்து எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் இருக்கு. வெஸ்ட்ல பார்த்தோம், திருப்பூர், கோயம்புத்தூர் அங்கெல்லாம் பார்த்தோம்னா டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு, பம்ப் செட்ஸ் இருக்கு. அந்த பம்ப் செட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ஆப்பிரிக்கால இங்க திருப்பூரும் கோயம்புத்தூர்ல இருந்து போன பம்ப் செட்லாம் ஆப்பிரிக்கால இன்னைக்கு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ ஒரு டைவர்சிஃபிகேஷன் இருக்கு சரிங்க. இப்போ புதுசா நம்ம வந்து ஜெயரஞ்சன் சொன்னார், கன்வென்ஷனலா நம்ம வந்து ஆரம்பத்துல வந்து தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர்ல இருந்தோம், அதுக்கப்புறம் மாறி மேனுஃபேக்சரிங்க்கு வந்தோம். இப்போ அதையும் தாண்டி சர்வீசஸ்க்கு வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கு. மேனுஃபேக்சரிங் செக்டாரும் சர்வீஸ் செக்டாரும் பார்த்தோம்னா ஒரு கம்பைண்டா ஒரு பேலன்ஸோட நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன ஹை பேயிங் ஜாப்ஸ், ஹை எண்ட் ஜாப்ஸ் இருக்கு இல்லையா, எலக்ட்ரானிக்ஸ் கொண்டு வந்திருக்கோம், செமிகண்டக்டர்ஸ் கொண்டு வந்திருக்கோம், சார் சொன்ன மாதிரி ஜிசிசிஸ் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாம் ஜிசிசிஸ் வந்து இன்சென்டிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி பல ஹை பேயிங் ஜாப்ஸா இருக்கட்டும், அதே நேரத்தில் யாருக்கெல்லாம் அந்த இடத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்றது ஒரு பரவலா சென்னை மட்டும். இப்போ நீங்க பெங்களூர் எடுத்தீங்கன்னா பெங்களூர்ல அதுல இருக்கக்கூடிய அரசியல் சிஎம் பேசுனதுல ஒரு முக்கியமான விஷயம், திராவிடம் 2.0 31 நிறைவு பெறும் பொழுது இதனுடைய வளர்ச்சி என்னன்றது எல்லா துறைகளையும் முதலிடமா இருப்போம் அப்படின்றத சொல்றாரு. அப்படின்னா அப்ப இதை வைத்தே வந்து மக்கள்கிட்ட ஈடுபடும், இது வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்து எங்களுக்கு வெற்றியை ஈட்டி தரும்ன்ற நம்பிக்கையில பேசுறாரா? அரசியலா வந்து இவர் ரீதியா அவர்களுக்கு ஒரு வெற்றி இதனால வந்து கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஆமா சார், இவ்வளோ முட்டுக்கட்டை போட்ட பிறகும் இங்க வந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒருத்தங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அந்த வேலை வாய்ப்பு சும்மா தற்செயலா கிடைக்கிற வேலை வாய்ப்பு கிடையாது. இப்போ வந்து நான் முதல்வன் திட்டம், ஜெயரஞ்சன் சார் பேசினப்ப வின்ஃபாஸ்ட்னு ஒரு கம்பெனி பத்தி பேசினார் தூத்துக்குடியில. அந்த கம்பெனி வந்து ஒரு இவி எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பெனி இங்க வரப்ப சொன்ன விஷயம் வந்து எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்
இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்த்துட்டு முடிச்சதுக்கப்புறம் மேபி நாங்கள் வேலை வாய்ப்புக்கு வெளி மாநிலத்திலிருந்து ஆட்கள் எடுக்க வேண்டிய தேவைப்படலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உடனே நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் வந்து நான் முதல்வன் ஸ்கீம் வழியா அந்த தூத்துக்குடி சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருக்கிற மாணவர்களை வந்து அதுக்கேற்ப பயிற்சி கொடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்னைக்கு அங்கே வந்து வேலை வாய்ப்பில் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மாணவருக்கோ ஒருத்தங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை உறுதி செய்யறதுக்கு ஒரு அரசாங்கம் இவ்வளோ முயற்சி எடுத்து பண்றப்ப மக்களுக்கு அரசாங்கம் மேல எப்படி நம்பிக்கை இல்லாம போகும்? அவங்களோட வளர்ச்சிக்காக அரசாங்கம் வேலை பார்க்கும்போது ஏன் ஓட்டு போட மாட்டாங்க? திரு ரமேஷ் சேதுராமன், அதாவது பொருளாதார வளர்ச்சியில் பயனடைந்த மக்கள் இருக்காங்க. அது வேலை வாய்ப்பு ஒவ்வொரு வீட்டில் கிடைச்சதாகட்டும், இல்லை திட்டங்கள் போய் சேர்றதாகட்டும், இதனால் வந்து எங்களுக்கு ஒன்று அரசியல் ரீதியாக பெரிய ஒரு வெற்றி அதை எங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் அவர் சொல்லக்கூடியது 2031 எல்லா துறைகளிலும் முன்னணியாக முதல் இடத்தில் வந்து வருவோன்ற நம்பிக்கை எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கடத்த நினைக்கிறார். மக்கள்கிட்டையும் சேர்த்து தொழில்துறைக்கும் சேர்த்து அந்த மெசேஜை கன்வே பண்ணுறார். இல்லை, இப்போது இங்கே வந்து நமக்கு பொருளாதாரம்னு சொன்னால் உலகத்தின் தலை சிறந்த பொருளாதார நிபுணர்கள்லாம் கூப்பிட்டு நாங்கள் வந்து குழு அமைக்கிறோம், எல்லாம் வந்து பெரிய லெவலில் பண்ண போகிறோம் பாருங்கள் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் 4 வருஷமாக அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இதுவே இல்லை. இன்ஃபேக்ட் இது நம்ம 5 வருஷம் நிறைவு பண்ண போகிறோங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறேன். அதாவது தமிழகம் எப்போவுமே பொதுவாக வளர்ச்சி அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து நீங்கள் வந்து 1950களில் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நீங்கள் பார்த்து வந்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து பல வகைகளில் வளர்ச்சி இருந்திருக்கு. அதுக்கான காரணங்கள் நமக்கு 1947களுக்கு முன்னாடியே அமைக்கப்பட்ட கட்டமைப்புகள், உள்கட்டமைப்புகள். இப்போ நீங்கள் கல்கட்டா அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கல்கட்டா போலவே நமக்கு மெட்ரோ சிட்டிஸ்னால் நம்ம 4 சொல்லுவோம்: டெல்லி, பாம்பே, கல்கட்டா, சென்னை அப்படின்னு, மெட்ராஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போலேருந்தே அதுக்கு உண்டான அந்த ஒரு கட்டமைப்பும் அடித்தளமும் அமைக்கப்பட்டு இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அதனால தொடர்ந்து முன்னேறி கொண்டு வருகிறோம், எல்லாமே இருக்கு. ஆனாலும் போக வேண்டிய ஒரே ஒரு கேள்வி அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் மட்டும், அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்க. 1947க்கு முன்பே அதற்கான கட்டமைப்புகள்லாம் ஆங்கிலேயர்கள் போட்ட கட்டமைப்பா இருக்கணும். அதனால தான் இது அதுவும் சேர்த்து அதாவது ஒரு சின்ன பங்களிச்சிருக்கலாம், இல்லைன்னு மறுக்கல. அப்போ அந்த அளவுக்கு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தா 1960களோட இறுதியிலும் சின்ன பங்களிப்புன்னு சொல்ல முடியும். ரயில்வே நீங்க சின்ன பங்களிப்பா, போஸ்டல் சின்ன பங்களிப்பா, இல்லனா பிஜேபி என்ன பண்ணிச்சாங்கன்னு மட்டும் கேளுங்க. இல்ல பிஜேபி அங்க தூங்குதான்னு கேட்டு பதில் சொல்லுங்க. ஐடி இண்டஸ்ட்ரி ஏன் வர மாட்டேதுன்னு சொல்லுங்க. இல்ல கேட்போம். அதாவது 47க்கு முன்பு கட்டமைப்பு இருந்ததுன்னா 60கள்லயும் 70ஓட தொடக்கத்திலேயே 60களில் வந்து இல்லை 50களில் 60களில் ஏன் வந்து பீகாருக்கு இணையாக தான் இருந்தது. இந்த வளர்ச்சி வந்து கடந்த 50 ஆண்டுகளில் தான் பெற்றிருக்கு. பீகாரோடைய வறுமையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய சுகாதாரமோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய கல்வியோ அதே அளவுக்கு தான் தமிழ்நாடு இருந்துச்சு 60களில். அது வந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கு. அப்போது அந்த ஏன் அந்த ஜிஏஆரோ இல்லைன்னா நமக்கு இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டைசஸில் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு இருந்திருந்தா ஏன் அவ்வளோ பலவீனமாக வந்து ஒரு ஸ்டேட் வந்து 60களில் இருந்திருக்கும்? ஏன் இந்த கடந்த 50 ஆண்டுகளில் இந்த 2 திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் தான் அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கப்பட்டு இன்றைய வளர்ச்சி இருந்திருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க இல்லையா? அப்ப அன்னைக்கு அந்த பலனை பார்க்க முடியல. ஏன் கன்வீனியன்ட்டா காமராஜர் ஆட்சி எல்லாம் மறந்துடுறீங்க? ஏன் இண்டஸ்ட்ரீஸ் அவர் காலகட்டத்தில் கொண்டு வரப்படலையா? கல்விகளுக்கு வந்து யாரும் அதை மறுக்கல. ஆனா அந்த growth அங்க அப்ப இல்லையா? அங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிமிடம் இல்ல இதான் சொல்றேன். நான் அப்புறம் உங்ககிட்ட விவாதம் பண்றது மாதிரி ஆயிடும். அதனால என் கருத்தை நான் முதல்ல வச்சிடுறேன், அப்புறம் கேள்விக்கு பதில் சொல்றேன். அதாவது காமராஜர் ஆட்சி கால முதற்கொண்டு நம்ம வந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த ஃபர்தர் அடித்தளம் நீங்க சொல்றீங்க பீகாருக்கு இணையாது. அப்போ அவருக்கும் கிரெடிட் கொடுக்கணும்ல. உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அந்த பீரியட்ல, அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இந்திரா காந்தி போன்றவர்கள் அவர்கள்கிட்ட இவருக்கு காமராஜருக்கு ஏற்பட்ட முரண்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா அந்த காலகட்டத்திலும் இருந்த தலைவர்கள் அவங்களும் ஒரு விஷனோட செயல்பட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கெல்லாம் கிரெடிட்லாம் கொடுக்காம இல்லை, இப்போ செய்யக்கூடிய அரசுக்கும் செய்த விஷயங்களுக்கு கிரெடிட் கொடுக்காம போகிற அளவுக்கு எனக்கு வந்து நான் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் பல இடங்களில் கோட்டை விட்டிருக்கார்கள்ங்கிறத வந்து எதிர்த்தரப்பு அதே பெருந்தன்மையோட ஒத்துக்கணுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு. இப்போது நான் கேட்பது முதல் விஷயம், இப்போது கடந்த ஆண்டு வரைக்கும் நீங்கள் வந்து வேலை வாய்ப்பின்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட 0.2% வந்து நேஷ்னல் ஆவரேஜை விட அதிகமாக இருந்தது. அது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டாக்க அதை கூட 0.2% தானே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனாலும் நம்ம வளர்ந்த மாநிலம்னு சொல்லும்போது அது கூட நேஷ்னல் ஆவரேஜுக்கு கீழே இருந்தால் இன்னும் நல்லா இருக்குங்கிறது தான் பாயிண்ட்டு. ஏன்னா நேஷ்னல் ஆவரேஜுங்கும் போது நம்ம எல்லாத்தையும் எடுத்து தான் அதில் வந்து ஆவரேஜ் பண்ணுறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது
இந்த காலாண்டு பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறத பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எஸ்டிமேட் பண்ணுறது 5.7%. இது மிக 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 அதிகம். நம்ம வந்து நீங்கள் 3 சொச்சத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5% அதிகமாக கடந்த ஆண்டுலேருந்து ஜம்ப் பண்ணுது அப்படின்னாக்க இது ஒரு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய, நம்ம எல்லாம் வந்து ஒரு பதட்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரே ஒரு நிமிஷம் சகோதரி, நீங்க சொன்ன கருத்துக்கு அவங்க கிட்ட ஒரு பதில கேட்டு வந்தாங்க. நீங்க சொன்ன விஷயத்துக்கு அவர்கிட்ட வந்து குறிப்பா ஒரு பதில் கேட்டு பேசவே விட மாட்டேன். ரொம்ப அதிகமா பயன்படுத்த இல்ல நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயத்திற்கு நான் அவர்கிட்ட பதில் கேட்டு வந்துடுறேன். வேலையின்மை வந்து அதிகரிச்சிருக்கு 2% மேல, 3.5% 5% மேல உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? வளர்ச்சி வருதுன்றீங்க, ஆனா வேலையின்மை எப்படி அதிகரிக்குது? இல்ல அதுதான் சார், ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல வந்து இந்த இபிஎஃப் டேட்டா வச்சு பேசலாம். அது நம்ம டேட்டா கிடையாது, அது வந்து யூனியன் கவர்மெண்ட் கொடுக்குற டேட்டா தானே. ஸோ அதை வச்சே பேசலாம். இப்போ கான்ட்ரிபியூஷன், தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இபிஎஃப் என்ரோல்மெண்ட் வேலை யாருக்கு இருக்கோ அவங்க போய் என்ரோல் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை பேர் என்ரோல் பண்றாங்கன்றது தான் கான்ட்ரிபியூஷன். அது தமிழ்நாட்டில் இப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இப்போ லாஸ்ட் இந்த வருஷம் வந்த டேட்டா வந்து ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து 14 லட்சம் வேலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம டேட்டா கிடையாது. அதுலயும் 18 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு 3,80,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கியிருக்காங்க. 22லேருந்து 25 வயசு இளைஞர்களுக்கு 3,60,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கியிருக்காங்க. 35 வயசுக்கு மேல அதிகமா இருக்கவங்களுக்கு வந்து 2,50,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கியிருக்காங்க. 2% கூடுது அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல சார், அதுதான் சார், அவங்க வந்து அந்த ஆவரேஜ் டேட்டா வந்து ரெண்டு டேட்டாவை வந்து கம்பைல் பண்ணி கம்பேரிசன் பண்ணி பேசுறாங்க. ரெண்டுமே வந்து 2 டிஃபரண்ட் டேட்டாஸ். ஸோ அதை கம்பேர் பண்ணி பேசுறப்ப இது வந்து ஒரு சொல்றது does not make sense comparison இருக்குல்ல. ஆரஞ்சையும் ஆப்பிளையும் கம்பேர் பண்ற மாதிரியான ஒரு கம்பேரிசன் பண்றேன். பாயிண்ட் டேக்கன். ரமேஷ் சேதுரான் தொடருங்க. சரி, நான் திரும்ப பதில் சொல்லலாம். முதல் விஷயம், அதாவது இது வந்து நான் திமுக ஆட்சியை மட்டும் குறை சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே அந்த டேட்டாங்கிறது வந்து இந்த இபிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்டை மட்டும் வச்சு சொல்றதுங்கிறது ஒரு தவறான விஷயம்னு சொல்றேன். காரணம் என்னன்னா, எங்கெங்கே வேலை வாய்ப்புகள் உருவாகாமலே வேலை வாய்ப்புகள் உருவாக்கியதாக காமிச்சாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது பெட்ரோல் பங்க் எல்லாம் இருக்கு, பிரைவேட் பெட்ரோல் பங்க் இருக்கு அப்படின்னாக்கா, இந்த பெட்ரோல் பங்க்ல அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு லிட்டருக்கும் ஒவ்வொரு பெட்ரோலுக்கும் டீசலுக்குமான கமிஷன் இருக்கும். அதை வந்து பாஜக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த கமிஷனை உயர்த்தி கொடுக்குறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுடைய யாரெல்லாம் இந்த வேலையாட்கள் இருக்காங்க, இந்த பெட்ரோல்லாம் போடுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பர்மனன்ட் ஒர்க்கர்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவங்கெல்லாம் இபிஎஃப் கீழே கொண்டு வரணுங்கிற மாதிரி ஆரம்பித்து பல விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரியாக சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டிருந்தவர்கள், அந்த மாதிரியாக இருக்கிறவங்களே இந்த இபிஎஃப் கீழே கொண்டு வந்தாங்க. இன்னொன்று இவங்க சொல்கிற ஏஜ் பாருங்கள், 18 வயதிலிருந்து 25 சொல்கிறாங்கன்னாக்கா, அங்கே வந்து இந்த மாதிரியாக கிக் ஒர்க்கர்ஸு, அப்புறம் மற்ற ஒரு சில வேலைகள் செய்பவர்கள் எல்லாருக்கும் பெருவாரியாக அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்குள்ள வரும்போது அதை மட்டும் ஒரு கணக்கு காமிச்சு பாருங்க, இது உள்ளுக்குள்ள வந்ததுனால வேலை வாய்ப்பு உருவாக்கி சொல்றது வந்து மிக ஒரு நிமிஷமா முடிச்சிருங்க. தப்பான ஒரு இது சொல்றீங்க. from 18 to 35 நான் பேசின ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கேட்டேன், நடுவுல இன்டர்வியூ பண்ணீங்க, அத கார்த்திக் கேள்வி முடிச்சிருங்க. நான் அதுக்கும் பொறுமையா பதில் சொல்லட்டும்னு விட்டுட்டேன். நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு முடிச்சிருங்க. ரமேஷ் இன்னும் 2 பேர் இன்னும் பேசவே இல்ல. முடிச்சிருங்க ரமேஷ். அததான் சொல்றேன், அதனாலதான் சொல்றேன், எனக்கு இடைமறிப்பு இல்லாம இருந்தா தான் நான் சீக்கிரம் முடிக்க முடியும். அதே மாதிரி மாநில கடன் பாத்தீங்கன்னா 9 இந்த 2020 கார்த்திக் இடைமறிப்பெல்லாம் விட்டுட்டு அப்புறம் வந்து சீக்கிரம் முடிங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் கார்த்திக்? அப்புறம் வந்து மாநில கடன் சொன்னா 9.29 எந்த நிதியாண்டுக்கு? இந்த மார்ச் 2026 முடியும் போது. கடந்த 2 ஆண்டுகள்ல 8 சொச்சம்னு நம்ம சொல்லும் போது பெருசா ஒன்றும் இது கிடையாது. அதுவும் வந்து 2024 வர்சஸ் 2025 மார்ச் கம்பேர் பண்ணும்போது அதுல வந்து பெரிய மாற்றமே இல்லாமல் இருந்து சடனா இந்த வருஷம் ஒரு பெரிய ஜம்ப் வந்திருக்குங்கிறத நீங்க வந்து கணக்கில் எடுத்துக்கணும். அடுத்த முக்கிய இது ஜிஎஸ்டிபியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 மாநிலத்துடைய ஜிஎஸ்டிபியில் 25%, 4இல் 1 பங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அந்நிய முதலீடு அப்படின்னு சொன்னாக்க முதல்ல சிங்கப்பூர் போனாங்க, அப்புறம் வந்து ஜப்பான் போனாரு, ஜப்பானுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ போனாங்க, அப்புறம் வந்து யுஏஇ போனாங்க, ஸ்பெயின் போனாங்க. எல்லாம் இதில் வந்து நாங்கள் வந்து இத்தனை முதலீடுகளை இழுக்கிறோம், இத்தனை பேர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு எல்லாமே வந்து சொன்னதை நம்ம எல்லாம் நியூஸுக்கு எல்லாம் பார்த்தோம். ஆனால் இன்னி வரைக்கும் இதில் முழுமையாக
எவ்வளவு அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா டிரான்ஸ்லேட் ஆயிருக்குங்கிறது ஒரு மிக மிக பெரிய அது கேள்வி. ஏற்கனவே வந்து அமைச்சர் வந்து அதற்கான விளக்கத்தை கொடுத்துட்டாரு. 77% வந்து கன்வர்ஷன் இருக்குன்றத சொல்லிட்டாரு. நம்ம விரிவா அடுத்த சுற்றத்துல பேசுவோம். இன்னும் 2 விருந்தினர்கள் இன்னும் பேசவே இல்லை. நான் வரேன் ரமேஷ், திருப்பி வரேன். சொன்னாங்கன்னா அது நம்பறதுக்கான விஷயமே கிடையாது. ப்ளீஸ் இல்ல கடைசியா ஒரே வார்த்தை முடிச்சிடுறேன். அது வந்து ஒன்றிய அமைச்சருக்கு பொருந்தும். நம்ம அடுத்த சுற்றுல பேசுவோம் ரமேஷ். இன்னும் 2 செகண்ட் பேசல. நான் திருப்பி உங்ககிட்ட வரேன். 10 செகண்ட் இல்ல 10 செகண்ட் சொல்லிடுறேன். ஃபார்மர்ஸ் விவசாயிகளுக்கு பேசுவோம் ரமேஷ் டைம் திருப்பி பேசுவோம். அடுத்த சுற்றுல தொடர்ந்து பேசுவோம். கனகராஜ், அதாவது நண்பர் அதிவீர ராமபாண்டியன் வந்து ஜிஎஸ்டிபி மட்டுமே ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டார். ஏடிஎம்கே பீரியடில் அவங்க விஷன் 2023ன்னு ஒரு டாக்குமெண்ட்டை செல்வி ஜெயலலிதா வெளியிட்டாங்க. அந்த டார்கெட்டே என்னென்னா 2023 பொருளாதார வளர்ச்சி 11% இருக்க வேண்டும் என்பது தான் அது. இப்போ என்னன்னா அவங்க கிரெடிட் என்ன கேட்கலான்னா, எங்கள் அம்மா 11% டார்கெட் வச்சாங்க, நீங்கள் 16% வந்திருக்கீங்க, வெரி குட், அம்மா சொன்னதை தாண்டி வந்திருக்கீங்கன்னு தான் அவர் சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் என்னென்னா அவர் தலையிலாக ஜிஎஸ்டிபியே ஒரு இஷ்யூ இல்லை அப்படிங்கிறது மாதிரி சொல்லிட்டார். முதல்ல நம்ம பிளானிங் கமிஷனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நம்ம அரசாங்கத்தை தான் பல நேரத்தில் பாராட்டுவோம். இந்த பிளானிங் கமிஷன் வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட் முழுவதையும் நீங்கள் வாசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு பக்கம் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டு இதில் சேலஞ்சஸ் என்னங்கிறதையும் இன்னொரு பக்கம் அவங்க ஸ்டடி பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை அவங்க அரசுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டு கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நம்ம பெருமையாக பேசும்போதே 3, 5, 8ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களிடம் நாம் இன்றைக்கி அதை சரி பண்ண வேண்டிய சவால்கள் என்ன என்பதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. வேலைவாய்ப்பில் தமிழ்நாட்டில் பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் 40% இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே சில செக்டாரில் பெண்களுடைய பங்களிப்பு குறைஞ்சிருக்கு, எனவே அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது என்பது குறித்து பேசுகிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு திட்டமிட்ட ஒரு முயற்சி என்பது இருக்குது. இப்போ அவங்க வந்து சொல்லும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் அதில் ரொம்ப முக்கியமாக சொன்னது, நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றிலும் ஒரு கிளஸ்டர் இருக்கும், ஓசூரை சுற்றி ஒரு கிளஸ்டர் இருக்கும், கோயம்புத்தூரை சுற்றி ஒரு கிளஸ்டர் இருக்கும். இந்த ஆட்சி காலத்தில் அதை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நீங்கள் வந்து நெல்லை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார், இந்த வின்ஃபாஸ்ட்டை பற்றி சொல்லும்போது நாட் ஓன்லி வின்ஃபாஸ்ட், அடுத்து தூத்துக்குடி அந்த வின்ஃபாஸ்ட்டு தூத்துக்குடியில் இருக்குன்னா நீங்கள் கங்கை கொண்டான் வர அந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார், தொழில் வழிச்சாலையை உருவாக்குவது என்கிற முறையில் இந்த வளர்ச்சியை பரவலாக்குறதுக்கான ஒரு முயற்சியை இந்த அரசாங்கம் எடுக்குது. ஒரு இடத்துல எல்லாத்தையும் கொண்டாந்து இங்கே கொண்டு வர்றதுக்கு பதிலாக என்ன அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் இல்லாமல் இது வந்திருக்காது. அதாவது இது மட்டுமே முக்கியமானது என்று நான் சொல்லலை. ஆனால் இதை அடிப்படையாக கொண்டு தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா, இந்த வளர்ச்சியை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க. பரவலாக்கப்பட்ட வளர்ச்சிங்கிறதே வளர்ச்சி இருந்தால்தானே அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, தொழில் முதலீடுகளை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் எப்படியாவது வரட்டும், நீங்கள் தொழில் வளர்ச்சி இருந்தால் போதும் மட்டும் பார்ப்பீங்க. இந்த வளர்ச்சி எட்டிய பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து விரிவாக்கத்துக்கு கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் வந்திருக்கு. குறிப்பாக பெண்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நேற்றைய நிகழ்ச்சியில் பார்க்க முடிஞ்சது. இன்க்ளூசிவ் க்ரோத் என்பதில் ஒரு கூடுதலான கவனத்தை பார்க்க முடியுது. இதில் முதலமைச்சருடைய பேச்சில் மிக முக்கியமான அம்சமாக நான் பார்த்தது, நீங்கள் இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கும் எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கும் இடையே ஒரு பாரபட்சமான நடைமுறை இருக்குது. இப்போ அஸ்ஸாமில் தான் ஒரு மைக்ரோசிப் கம்பெனியை தமிழ்நாட்டில் இருக்கிற முதலீட்டாளர்கள் நம்ம முருகப்பா குரூப் வந்து கொண்டு போய் அவங்க அஸ்ஸாமில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 50% சப்சிடி கொடுக்குது. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு 20% வாங்கிப்பாங்க. பட் 100% ஓனர்ஷிப் வந்து யார் அங்கே போகிறாங்களோ அவங்ககிட்ட போயிடும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழுமத்தை கூட இங்கே அனுமதிக்கலையே.
நீங்கள் தமிழ்நாட்டில் பண்ணுப்பா நான் தாரேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த நரேந்திர மோடி ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு 1000 பேருக்கு, அதை விடுங்க 500 பேருக்கு அல்லது 100 பேருக்கு வேலை அளிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு உருவாக்கியதுன்னு சொல்ல முடியாது. அதே போல் ஒரு எக்கனாமிக் பேக்கேஜ் தமிழ்நாட்டுக்கு, இப்போ மற்ற இடங்களுக்கு இப்போ போனார்ல எலெக்ஷனுக்கு முன்னால் பீகாருக்கு போகும்போது 10,000 கோடி 26,000 கோடி நிறைய அறிவிச்சார். 40,000 கோடி திட்டத்தை தொடக்கி வச்சார். அதில் 25,000 கோடி அதானியோடது. இதெல்லாம் இருந்தது. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நயா பைசாவுக்கான ஒரு ப்ராஜெக்டை அவர் கொண்டு வந்தாங்க, ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்தது, அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? அல்லது மேஜரான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஃபெசிலிட்டிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்ஃபேக்ட் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உதவி செய்யலைங்கிறது மட்டும் இல்லை, ரொம்ப ஓத்திரம் பண்ணாங்கங்கிறதும் அதுக்குள்ளே இருக்குது. அதை தாண்டி தான் தமிழ்நாடு இதை அடைஞ்சிருக்கு. உண்மையிலேயே அவங்க இதை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக தமிழ்நாடு வந்திருக்க முடியும் என்பது தான் அதில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த சொன்ன மெசேஜில் இருக்கக்கூடிய விஷயம். நீங்கள் ஒரு காலத்தில் செல்வி ஜெயலலிதா ரொம்ப போல்டாக சொல்லிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக அதுக்காக அவங்கள பாராட்டணும். என்ன நான் பிளானிங் கமிஷன்கிட்ட இருந்து நாங்கள் என்ன கையேந்திட்டு இருக்க முடியுமா, எங்கள் காசை கொடுத்துட்டு எதுக்குன்னு. இப்போ என்னன்னா நரேந்திர மோடி எதுவுமே தர்றதில்லை, அதாவது கையேந்திரதை பற்றி சொன்னாங்க. ஸோ இந்த காலத்தில் இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்ட பிறகு, அதில் ரொம்ப குறிப்பாக 2017க்கு முன்னால் இருந்ததில் 2017 ஜிஎஸ்டி வந்த பிறகு தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டது. ரெண்டாவது விஷயம், இந்த ஃபினான்ஸ் கமிஷன் 15th ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார்முலாவை தமிழ்நாடு போன்ற குடும்ப கட்டுப்பாட்டின் காரணமாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பாதகமான முடிவை அவர்கள் எடுத்தார்கள். இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒன்று சொல்லிட்டு 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகையில் ஒரு வெயிட்டேஜை இதில் போய் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? மூணாவது அம்சம் என்னன்னா, நீங்கள் எவ்வளவு ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னு. நீங்கள் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் 48% அதிகமான மக்கள், இப்போது அநேகமாக 50% தாண்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நகர்ப்புறத்தில் வாழ்கிறவர்களாக அது ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நீங்கள் எதை ஒரு காரணியாக காட்டுறீங்கன்னா, மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் தமிழ்நாடு ப்ளஸ் பாப்புலேஷன் கண்ட்ரோல் நம்மளை போலவே தென் மாநிலங்கள் அது எல்லாமே பாதிக்கப்படும். இவங்களோட அந்த பிளானிங் கமிஷனுடைய ஃபார்முலாவாலன்றதை சொல்றீங்க. இப்போ முதலமைச்சர் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமானது அந்த அரசியல் இருக்கு இல்லையா, 2.20 நிறைவு பெறும் 31 அப்படின்னா இந்த எண்ணிக்கை, இந்த வளர்ச்சி, அதை ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இந்த பலனை அனுபவித்தவர்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள், அதன் மூலமாக ஆட்சிக்கு வருவோம் அப்படின்றத யாழினி அவர்கள் சொல்ல வர்றாங்க. அப்போது இது எப்படி இவ்வளோ தீர்மானமாக சொல்ல முடியும்? இதே போன்ற வளர்ச்சி 2010 கண்டிருக்கோம், ஆனால் 2011 ஆட்சிக்கு வர முடியல திமுகவால். அப்போ இந்த எண்ணிக்கைகள் சில ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ், பயனியரிங் ஸ்கீம்ஸ் மட்டுமே வைத்து, முன்னோடி திட்டங்களோ இந்த வளர்ச்சி இதை மட்டுமே வைத்து சாத்தியம் அப்படின்ற நம்பிக்கை எது கொடுக்குது? இல்லை, அது தமிழ்நாட்டில் இவ்வளவு சாத்தியம் என்பது திறமைகளால் மட்டுமில்லை. திறமை ரொம்ப முக்கியமானது, ஆனால் அதே சமயத்தில் ஒரு அமைதியான மாநிலம் என்கிற அந்த ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா, அது யதார்த்தம். அதன் காரணமாக தொழில் வளர்ச்சி வருவதற்கான இவ்வளவு தூரம் ஒன்றிய அரசாங்கம் ஒன்றும் பண்ணாத போது தமிழ்நாடு டாப் மோஸ்ட் லெவலில் இருக்குங்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குல்ல. நீங்கள் ஜிஎஸ்டிபின்னு சொல்லும்போது அதில் இண்டஸ்ட்ரீஸ் தானே ஒரு பெரும் பங்கை வகிக்கிறது. அந்த பங்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய எந்த உதவியும் இல்லாமல் இப்படி இருப்பதற்கான காரணம், நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களோ வெளிநாட்டில் இருக்கிற முதலீட்டாளர்களோ தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் என்பது. அது நீங்கள் மற்ற இடங்களில் நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரோஷன் அல்லது ஒரு வெறுப்பு பேச்சு, அதன் காரணமாக ஒரு நிச்சயமற்ற நிலை இருக்குது பார்த்தீங்களா. அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல், ஒரு பொது அமைதி, அந்த பொது அமைதியின்மை, அதோடெல்லாம் ஒப்பிட்டீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு தான் இப்போ முயற்சி பண்ணுறாங்க. அந்த காரணத்தை ஹண்டேவே ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஏன் ஷிப் பில்டிங் யார்டை தூத்துக்குடி கொண்டு வரேன்னு அவர்கள் முடிவெடுத்ததுக்காக அவங்க ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க ட்விட்டரில். அதற்கு காரணம் இங்கே இருக்கும், ஏன் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கான காரணமாக இதை பட்டியலிட்டாங்க. அதில் சுருக்கமாக ஒரே ஒரு விஷயம்,
பெண்கள் சார்ந்து பல திட்டங்களை கொண்டு வர்றதுனால தான் அந்த கூடுதல் நம்பிக்கை பெறுதோம். ஏன்னா நேற்று கூட விரிவாக்கத்தில் அது 1,30,00,000 வந்து உயர்த்தப்பட்டிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை. அதே போல் பல திட்டங்கள், விடியல் பயணமோ இல்லை புதுமை பெண் திட்டம் மாதிரி சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்னு நிறைய இருக்குது. அப்போ இதனால் வந்து அந்த பெண்கள் அபிமானத்தை வென்றதா வந்து முதலமைச்சர் நினைக்கிறதுனால வரக்கூடிய நம்பிக்கை அது இல்லை. அது மற்றவங்ககிட்ட ஏற்படுத்துகிற தாக்கம்னு நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக கலைஞர் 100ன்னு ஒரு எக்ஸிபிஷன் இவர் சேகர் பாபு, அமைச்சர் சேகர் பாபு பிராட்வேல துவங்கி வச்சு. ஆமாம், நான் அதை போய் வாங்கும்போது கலைஞர் வந்து அந்த திட்டங்களை நான் பார்த்தேன். அதாவது கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணுக்கு ஒரு உதவி, கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணின் குழந்தைகளுக்கு உதவி, இந்த கண்ணொளி வழங்கும் திட்டம், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் அது சொசைட்டியில் ஏற்படுத்துகிற மாற்றம், அது வெறும் தனி நபற்ற மட்டும் இல்லை, அது சொசைட்டியில் ஏற்படுத்துகிற மாற்றம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இந்த அம்சங்களை கணக்கில் வைத்து கொண்டு தான், அது வெறும் பெண்கள் சார்ந்து மட்டும் இல்லை, அது அந்த குடும்பங்கள் சார்ந்தது, அதை பார்க்குற ஒருத்தர் சார்ந்தது, அதை எப்படி அசஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாகரிக சமூகம் என்பது நீங்கள் கடைசியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கான வாய்ப்பையும் அங்கீகாரத்தையும் கொடுப்பது தான். ஸோ அந்த வகையில் இது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதிலிருந்து தான் அது முக்கியத்துவம் பெறுகிறது. நன்றி. கோட்டீஸ்வரன், நீண்ட நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஆமாம், அது சாமானிய மக்களுக்கும் கொஞ்சம் புரிகிற மாதிரி இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த இலக்கு ஒரு 1 ட்ரில்லியன் எக்கனாமியை நோக்கி நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா 1,00,000 கோடி பொருளாதாரத்தை நோக்கி தமிழகம் செல்கிறது அப்படின்றதுல மாற்று கருத்தில் இந்த வளர்ச்சி என்பது ஆட்சிக்கு கிடைத்த வளர்ச்சி வெற்றி அப்படின்றதை தாண்டி இது தமிழர்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிற ஒரு வெற்றி மாநிலத்துக்கு. ஆமாம், அதாவது இது வந்து இந்த ஆட்சி 5 வருஷம் அப்படின்றது ஒன்றும் இல்லை. சார் வந்து அழகாக சொன்னாங்க எனக்கு முன்னாடி பேசினப்போ, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி ஒரு மாநிலத்தில் எந்த ஒரு ஆட்சினா வரட்டும் இல்லை எந்த ஒரு கட்சினா இருக்கட்டும், அப்போ வந்து அங்கே பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்குன்னா அந்த மாநிலத்தில் வளர்ச்சி இருக்கும். அந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கூட கம்யூனிஸ்ட் கட்சிகளோட அந்த தொடர் கோரிக்கைகள் இருக்குது பாருங்கள். வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு ஊதியம், ஒரு பாதுகாப்பு, ஏன்னா ஒர்க் ஃபோர்ஸ் நல்லா இருக்கணும். ஒர்க் ஃபோர்ஸ் எல்லாம் ஏமாத்துற மாதிரி இருக்கிறாங்க, வேலையை சரியாக செய்யலைன்னா யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் வரமாட்டாங்க. அப்போது ஒரு ஈகோ சிஸ்டம்ன்றது இங்கே இன்றைக்கி நேற்று கிடையாது, தொடர்ந்து முன்னாடியே உருவாயிருச்சு. அதை வந்து கெடுக்காமல் ஒரு முதலமைச்சர் எடுத்துகிட்டு போகணும். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு கொடுத்தப்பவே இது ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம், ஏன்னா தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்குது, ஜிஎஸ்டிபியில் நம்பர் 2 நம்பர் 3 அப்படின்றது புதுசாக இல்லை, கலைஞர் காலத்தில் இருந்தது, எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் ஓரளவுக்கு வளர்ந்தது, அதற்கப்புறம் ஜெயலலிதா காலத்தில் நல்லா இருந்தது, திருப்பி கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்துலையும் ஐடிஎஸ்லாம் வந்தது. இப்போ இன்றைக்கி யாழினி பேசும்போது சொன்னாங்க, இப்போ பீகாரில் ஏன் வந்து ஐடி கம்பெனிலாம் போகலன்னா, அதற்கு குஜராத்தில் ஏன் போகலன்னா, அறிஞர் அண்ணா போட்ட விதை ஆங்கிலத்தை தமிழர்கள் படிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி ஆங்கில வளர்ச்சி வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. இப்போது என்னை பொறுத்தவரையிலும் இப்போ திராவிட கட்சிகள் இந்த ஜிடிபி வளர்ச்சிக்கோ இல்லை இந்த ஜிஎஸ்டிபி வளர்ச்சிக்கோ ஒரு முக்கிய காரணம். அதாவது 9 விழுக்காடு இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது தமிழகம், அதுவும் 6% ஜனத்தொகையை வச்சு. அப்படி இருக்கும் பொழுது அப்போ தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு உழைக்கிறாங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களோட உழைப்புக்கு கிடைக்கிறது தான் இது. ஃபஸ்ட்டு அதை நான் பதிவு பண்ணுறேன். ரெண்டாவது, ஒருவேளை இந்த நாட்டில் வரி தீவிரவாதமோ இல்லை மத்திய அரசோட அடக்குமுறை இல்லைன்னா தமிழ்நாடோட ரேஞ்சே வேற. இது சிங்கப்பூர் நிகராகவோ இல்லை ஜப்பானுக்கு நிகராக வளர வேண்டிய ஒரு பொருளாதாரம் உள்ள ஒரு ஊர். சொல்லுவாங்க ஸ்காண்டினேவியன் நாடுகளோட நம்மளோட வளர்ச்சி குறியீடுகளை ஒப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளை வந்து அரசியல் காரணத்துக்காக நம்ம வந்து ஒரு அதாவது இப்போ நெறியாளருக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினாவும் பிரேசிலும் நல்லா கால்பந்து விளையாடுன்னு ஊருக்கே தெரியும். அர்ஜென்டினா உலக கோப்பை அடிச்சுட்டு செலிப்ரேட் பண்ணலாம். கிட்டத்தட்ட அந்த கதை தான் நம்ம கதை. நம்ம ஆல்ரெடி நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இந்த வரி தீவிரவாதமோ, உதாரணத்துக்கு புயலில் 24,000 கோடி கேட்டால் மத்திய அரசு கொடுத்தது 4,000 கோடி. அதை மேபி கூட கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பொருளாதாரம் இன்னும் மேம்பட்டுருக்கும். இது என்ன போகுது, வரியை வாங்குறாங்க, மக்களுக்கு இலவசம் கொடுக்குறாங்க. அடுத்த குற்றச்சாட்டு என்ன, திராவிட தமிழ்நாட்டு மேலே வைக்கிறது, இலவசம் கொடுக்குறீங்க. அந்த இலவசம் தான் போயிட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்துது. அந்த இலவசம் தான் போய் ஜிஎஸ்டிபியை தூக்குது. யாருக்கும் எதுவும் இனாமா கொடுக்கறதில்ல. அவங்க வரியை கட்டுறாங்க, நீங்கள் இனாமா கொடுக்குறீங்க, திருப்பி வரியை வாங்கிக்க போறீங்க. அதை வைத்து தான் அந்த கட்டமைப்பு போகுது. அதற்கு எந்த ரேவடின்னு விமர்சிச்சாரோ பிரதமர், அதே திட்டத்தை தான் இப்போ அவங்க மாநிலத்தில் ஒவ்வொன்றும் அமல்படுத்தி ஒரு விஷயம் நல்லா 1000 கொடுக்கறது 1500 ரூபாய் மத்திய பிரதேசம், இன்னும் 2500 ரூபாய் ஆகுன்றது என்னோட பீகார்லயும் அறிவிச்சிருக்காங்க. இப்போ தமிழர்கள் பற்றி பேசுகிறோம், இலங்கையிலேயும் தமிழர்கள் இருக்கிறாங்க. அங்கே ஏன் வளர்ச்சி இல்லைன்னா அங்கே பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை.
பாகிஸ்தான்லேயும் எல்லாம் இருக்குது, மனிதர்கள் வளர்றாங்க, கஷ்டப்படுறாங்க, உழைக்கிறாங்க. ஏன் அங்கே வர்றேன்னா அங்கே பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. பட் தமிழகத்தை பொறுத்தவரை அந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. ஒரே ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ 70 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா 1% டிடிஎஸ் இன்கம் டேக்ஸு, 11% காம்போசிட் டேக்ஸ் கட்டணும் மாநில அரசுக்கு. பேங்க்குக்காரங்க ஒரு 7.5% 8% வட்டி அடிச்சுன்னு போயிடுறாங்க. 20-21% கொடுத்து தான் 70 லட்ச ரூபா வீடு வாங்குறாங்க. இங்கே 20% யார் எடுத்துன்னு போனது? இந்த பெருமையை மத்திய அரசும் பேசும், மாநில அரசும் பேசுவான். ஆனால் அதை கஷ்டப்பட்டு இந்த பொருளாதாரத்தை தூக்கிட்டு வராங்க பாருங்க மக்கள், அவங்கள பிரச்சனையை பேசுறதுக்கு யாரும் இல்லை. கம்யூனிஸ்ட் தோழர்கள் பேசுறாங்க, ஆனால் அவர்களோட குரல் பெரிதாக பேசப்படுவதில்லை. இன்னொரு விஷயம் அவங்க சொன்னது வந்து இன்னொரு விஷயம், பெட்ரோல் டீசல் வேலை இதெல்லாம் இன்னும் குறைச்சா மக்கள்கிட்ட இன்னும் காசு இருக்கும், இன்னும் நிறைய பண்ணுவாங்க. இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு பம்ப் செட்டு டெக்ஸ்டைல். இப்போ பம்ப் செட்டு பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் நல்லா இருந்தது. டெக்ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு நெசவாளர்களுக்கு. லெதர் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கலைஞர் ஆட்சி காலத்தில் நல்லா இருந்தது. மேனுஃபேக்சரிங் செக்டர் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் நிறைய கம்பெனிஸ் வந்து உள்ளே வந்தாங்க. அப்புறம் ஐடிஎஸ் கலைஞர் அவர்கள் டைடல் பார்க் ஆகட்டும், டிட்கோ ஆகட்டும். அப்போது நான் சொல்கிறதெல்லாம் திமுக மாறி மாறி சொல்கிறேன். இதில் ஐயா காமராஜர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, அதுவும் அடங்கும். அதையும் எனக்கு முன்னாடி கொண்டு. அப்போது இந்த ஒரு தமிழகத்தோட அந்த நம்பர் 1 பொசிஷனையோ இல்லை நம்பர் 2 பொசிஷன், அதாவது மகாராஷ்டிரத்துக்கு நிகராகோ இல்லை உங்களை விட ஜனத்தொகை அதிகமாக இருக்க உத்தரப்பிரதேசத்தை எதிர்த்து பொருளாதாரத்தில் மேம்பட்டு போனோன்ற அந்த ஒலிம்பிக் டார்ச்சை வந்து இன்னைக்கு ஸ்டாலின் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை அவர் கீழே தவற விடாமல் அதை கரெக்டாக பிடிச்சிட்டு போறாரு. இல்லை அதை தாண்டி இப்போ அடுத்ததாக எமர்ஜிங் செக்டார்னு இருக்குல்ல, இப்போ குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர், அதுதான் அவர்கிட்ட ஆரம்பத்திலே ஜெயரஞ்சன்கிட்ட கேட்டேன். ஹை அண்ட் ஜாப்ஸை வந்து உருவாக்குறது, இப்போ புதிய தொழில்நுட்பங்களுக்கு வந்து அதற்கான ஆராய்ச்சியும் வளர்ச்சியும் தமிழ்நாட்டில் செய்யுது. தமிழ்நாடு வந்து ஜிசிசிஸில் ரொம்ப பின்தங்கி இருந்தது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்று வந்து 2வது 3வது இடத்திற்கு வந்து முன்னேறி வந்துருச்சு. அதை புதுசாக உருவாக்குறாங்க. மதுரையில் ஒரு ஜிசிசி நினைத்து கூட பார்த்ததே கிடையாது, ஒரு ஜிசிசி எல்லாம் மதுரையில் வரும்னு. வின்ஃபாஸ்ட் வந்திருக்கு. ஹண்டே வந்து 18,000 கோடிக்கு மேலே வந்து ஷிப் பில்டிங் யார்டை வந்து கட்ட போகிறாங்க தூத்துக்குடியில். அதை சுற்றி வரக்கூடிய வளர்ச்சி, கங்கை கொண்டானில் சோலார் வந்து பிளான்ட்டை நிறுவி 12,000 பெண்களுக்கு வந்து டாட்டா, இது மாதிரி வந்து பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. மித்த இது 2 tier சிட்டிஸ் இருக்கு இல்லையா, 2nd tier சிட்டிஸ்க்கு கொண்டு போகணும்னு பண்ணக்கூடிய வளர்ச்சி இருக்குல்ல, அப்போ அதை அடையாளம் கண்டு பண்ணுறாங்க. அவர் இதான் சொன்னார் இல்லையா, நான் லெதர் செக்டர் இப்போ பெரிய ஒரு செக்டர், அதற்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், செமிகண்டக்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செமிகண்டக்டர் பாலிசியை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா மைக்ரானுக்கு வந்து 60% மேலே சப்சிடி கொடுத்து குஜராத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நிறுவனம் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி தெலங்கானாவையும் தமிழ்நாட்டு தான் நாங்கள் பொட்டன்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளேஸாக டெஸ்டினேஷனாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம்னு அனௌன்ஸ் பண்ணுச்சு. ஆனால் கடைசியில் குஜராத்துக்கு போச்சு. ஏன்னா 60% சப்சிடி ஒன்றிய அரசு அவங்களுக்கு கொடுக்க போகுது, நீ குஜராத்துக்கு வந்து கூட்டு போகிறாங்க. இந்த மாதிரி பண்ணதும் பொழுது இவ்வளோ ஒரு வளர்ச்சியை எட்ட முடியும் அப்படின்றது தானே ஒரு பெருமிதத்துக்குரிய விஷயமா வந்து முதலமைச்சர் சொல்றாரு. அதைத்தானே ஒன்றிய அரசினுடைய வந்து இல்லை அவர் வந்து நான் வந்து இந்த இலக்கை வந்து இவ்வளோ நெருக்கடிக்கு நடுவில் நான் அடைஞ்சிருக்கேன்றதை சொல்லி காட்டுறாரு மத்திய அரசு. உதாரணத்துக்கு இப்போ இன்னும் நம்ம புரியுற மாதிரி சொன்னா கல்வி இலக்கு இன்னும் அடையல. இலக்கு வந்து 2031 1 trillion, அதற்கு 15% வளரணும். ஆனா 12% பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. இத்தனை இடர்பாடுகளுக்கு நடுவுல அதுங்க ஆட்சியில் யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் தமிழ்நாடு அந்த 1 trillion எக்கனாமி அடையும். அது வந்து இந்த தமிழ்நாட்டில் தமிழர்களோட உழைப்பின் மீது நம்பிக்கையில் நான் ஒரு பத்திரிகையாளராக பதிவு பண்ணுறேன். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் வரி தீவிரவாதமோ இல்லை அரசியலில் குழப்பம் இல்லாத ஒரு நல்ல தலைவர் இருந்தால் அது வேகமாக போகும். அதுதான் புரிதல். இன்னொன்று ரொம்ப பேசுவோம், ஒரு இடைவேளைக்கு அப்புறம் வெடிவா பேசுவோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். கேள்விக்களம் தொடர்கிறது. அதுவீரம் பாண்டியன் சுருக்கமாக கருத்து ஒரு 2 நிமிஷம். அதாவது கனகராஜ் சார் சொல்லும்போது நான் வந்து அதிமுக அந்த திட்டத்தை சொல்லவே இல்லைன்னாரு. என்னுடைய முதல் பகுதி அதிமுகவினுடைய அந்த முதலீட்டாளர் மாநாட்டிலிருந்து அனைத்து பொருளாதார வளர்ச்சியும் தான் இதற்கு காரணம்னு சொன்னேன். ஜிடிபி என்கின்ற ஒற்றை வரிக்கான விளக்கமும் அது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை அதுதான் அடையாளப்படுத்தும் என்பது இல்லை, அதற்கான விளக்கங்களை அடுத்த பகுதியில் சொன்னேன். ஸோ இரண்டையும் நீங்கள் பொருத்தி பார்த்து நான் மாற்றி சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது என்னுடைய கருத்து, நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய மொழியிலே நான் பேச முடியாது, அதை நான் கருத்தை பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இப்போ கோட்டீஸ்வரனாக இருக்கட்டும் இல்லை கனகராஜ் சாராக இருக்கட்டும், இந்த ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது எங்கும் தடைபடவில்லை என்பதில் நான் சொன்ன முதல் கருத்தில் மாறுபடலை. அதனால் இதில் மாறுபடக்கூடிய ஒரே ஒருத்தர் யாருன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர். உண்மையை சொல்லாமல் 10 ஆண்டு காலம் வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் அவர் மீது மக்களுக்கு மட்டுமல்ல முதலீட்டாளர்களுக்கும் அந்த கிரெடிட் ஒர்த் என்பது இல்லாமல் போகும். அதிமுகவினுடைய பங்களிப்பை அதிமுகவினுடைய வளர்ச்சியை சொல்லாமல் இந்த வளர்ச்சி நிறைவேறி இருக்க சாத்தியம் கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. யாழினி.
தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா இந்த திராவிட பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான அங்கீகாரம் வந்து இத்தனை வருஷமாக கிடைச்சது கிடையாது. இட் டிசர்வ்ஸ் த ஆக்சுவல் கிரெடிட். அது என்னன்னா சார் சொல்கிறாரு ஜிடிபி மட்டும் கிடையாதுன்னு. தமிழ்நாட்டில் வந்து எப்பவுமே பார்த்தோன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தும் வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கும் க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும். அதாவது ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டெக்ஸ் இருக்குல்ல, ஒருத்தங்களோட தமிழ்நாட்டில் மக்கள் பார்த்தோன்னா மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட், இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்லாம் பார்ப்போம். இப்போ கேரளா பார்த்தோம் அப்படின்னா அந்த டெவலப்மெண்டல் இண்டெக்ஸஸ் மட்டும் தான் ஹையாக இருக்கும். குஜராத் வந்து க்ரோத்தில் மட்டும்தான் ஹையாக இருக்கும். ஆனால் தமிழ்நாடு பார்த்தோம்னா ரெண்டுக்குமே ஒரு பேலன்ஸாக கொண்டு போய் க்ரோத்தும் அதிகமாக இருக்கும், ஹோலிஸ்டிக்காக இருக்கும். நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவாங்களே அனைவருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றது, அதை வந்து ஒரு மையமாக வச்சு தான் திராவிட மாடல் அரசு வந்து செயல்பட்டு இருக்கு. இப்போ இந்த கிளஸ்டர்ஸ் சார் சொன்ன மாதிரி கிளஸ்டர்ஸ் வந்து இப்போ முன்னாடிலாம் ஒரு காலத்தில் வந்து சென்னைக்கு தான் எல்லாரும் வரணுமா இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் கொண்டு வராங்க. நீங்கள் பேசும்போது ஒரு கேள்வி கேட்டீங்க பெண்களுக்கான திட்டங்கள் அப்படின்றது. இந்த திராவிட மாடல் 2 இந்த அரசில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொண்ணு பிறந்ததுலேருந்து கடைசியாக அவர் இறக்குற வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் எல்லா இன்னும் ஏஜ்லேயுமே வந்து அந்த பொண்ணுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத பார்த்து அவங்களுக்கான திட்டமாக கொண்டு வரது வந்து திராவிட மாடல் அரசு. அது வந்து கல்வியில் இருக்கிற புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், நான் முதல்வராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேலைக்கு போனால் இப்போ வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே வந்து பெண்களுக்கு வந்து அதிகமாக அவங்க முன்னுரிமை கொடுக்குறதா இருக்கட்டும், ரிசர்வேஷன் அவங்களுக்கு வந்து 30% வந்து 40% இன்க்ரீஸ் பண்ணது. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து வேலை வாய்ப்புக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கான அந்த ஒரு செக்யூரிட்டி இருக்குல்ல, தோழி விடுதியாக இருக்கட்டும், அந்த வேலைக்கு படிப்பும் கொடுத்தாச்சு, வேலையும் கொடுத்தாச்சு, அந்த வேலைக்கு அந்த மொபிலிட்டி இருக்குல்ல, அதுக்கு வந்து விடியல் பயணம் திட்டம்னு எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் நான் இருக்கேன் நான் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லி பண்ணுறப்ப கண்டிப்பாக பெண்களாக இருக்கட்டும் அந்த பெண்களோட குடும்பமுமே வந்து தேர் சாட்டிஸ்ஃபைட் வித் த கவர்மெண்ட். அதனால கண்டிப்பாக திராவிட மாடல் அரசு தான் திருப்பி ஆட்சிக்கு வரும் அப்படின்றத நம்பி தான் முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு இருந்த திட்டங்கள் அனைத்தையும் நிறுத்தியது இந்த அரசு. அதெல்லாம் கிடையாது. குழந்தையிலிருந்து அதெல்லாம் கிடையாது. வரை அதெல்லாம் சும்மா போற போக்குல இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். இதெல்லாம் பொய்ய சொல்லிட்டு இருக்க வேண்டாம். மக்களுக்கு தெரியும் இதெல்லாம் பொய்ய சொல்லிட்டு இருக்க வேண்டாம். எவ்வளவு பெரியது என்று இப்ப நான் சொன்ன டேட்டாவோட ரியல் எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம வந்து வெல்லும் தமிழ்நாட்டு பெண்கள்ன்றது நிகழ்ச்சியில பார்த்தோம். அதெல்லாம் ஆக்சுவல் எக்ஸாம்பிள்ஸ். ரமேஷ் சேதுராமன் சுருக்கமா 2 நிமிஷத்துல. இல்ல இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற மெயின் டாபிக்ல பாத்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரீஸை பற்றி பேசுகிறோம், விவசாயத்தை பற்றி பேசும்போது இன்றைக்கும் விவசாயிகள் கண்ணீர் வடிக்கிற நிலைமை தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அக்ரிகல்ச்சர் வருங்காலங்களில் நிச்சயமாக ஒரு முக்கிய பங்களிப்பை வந்து எக்கானமிக்கு ஆற்றும். ஏன்னா எக்கானமிக் ஸ்லோ டவுன் ஆனாலும் என்ன ஆனாலுமே சரி இந்த இன்ஃப்ளேஷன்லாம் கட்டுக்குள்ளே நீங்கள் வைக்கணும்னாக்கா முக்கியமாக உணவுப் பொருட்கள் அது வந்து விளைவிப்பவர்கள் விவசாயிகள். ஸோ அவங்களுடைய நலன் பேணப்பட வேண்டும்ங்கிறதுல நீங்கள் வந்து கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக முக்கியம். அதே மாதிரி வந்து சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்கிறோம், பொதுவாக பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியை சொல்லிட்டு விட்டுறோமே சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான பாதுகாப்பை எல்லாம் உறுதி செய்யணும். காரணம் என்னென்னா பெண்கள் மீது ஆன வன்கொடுமைங்கிற விஷயங்கள்லாம் வந்து கடந்த காலங்களில் அந்த சம்மந்தப்பட்ட அந்த கேஸ்கள்லாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதுவும் ஒரு 2வது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. சகோதரர் அதிவீர ராமபாண்டியன் நினைக்கிறேன் அவர் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விஷயம் சொன்னார், கரெக்டாக பல விஷயங்கள் வந்து ஸ்கீம்ஸ் எல்லாமே நிறையா வந்து கேன்சல், தாலிக்கு தங்கம்லேருந்து ஆரம்பித்து பல விஷயங்களை வந்து இந்த அரசு வந்து நிறுத்தி இருக்குங்கிறத பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு பக்கம் இதையெல்லாம் இலவச பேருந்து எல்லாம் நான் அதை வரவேற்கிறேன். ஒரு நிமிஷம் புதுமை பெண்ணா இருக்கு. ஒரு சமூகத்துல வந்து கல்யாணத்தை மையப்படுத்தி தான் பொண்ணுங்களை வந்து ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் கூட்டிட்டு வர வேண்டிய கட்டாயத்தை இருந்தது. அந்த சொசைட்டில சேஞ்ச் பண்ணி படிப்புக்காக காசு வச்சிருக்க மாதிரி மாறி இருக்கு. அப்புறம் என்ன பேசிட்டு இருக்காங்க? பிரச்சனை ரூபாய் இன்றைக்கு 1 லட்சம் ரூபாய் நீங்க ஆட்சியில் இருந்து சட்டமன்றத்துல பேசுறது அதிமுக அமைச்சர் தான் சொன்னாரு, எங்களுக்கு வந்து காசு இல்ல அதனால நிறுத்தி வச்சிருக்கோம். தாலிக்கு தங்க நிப்பாட்டினது இவங்க தான். உங்க போய் சட்டமன்றத்துல பாருங்க. பாண்டியன் சட்டமன்றத்துல நிதி இல்லாதனால நிறுத்தி வச்சதுன்னு சொல்லி இந்த விவாதம் வந்தப்போ இல்ல இல்ல நான் அதான் சொல்றேன். அதிமுக ஆட்சி காலத்துல இவ்வளவு அப்ளிகேஷன் காலத்தில் அதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே 2 வருஷத்துக்கு முன்னாடியே நிதி இல்லன்னு அப்ளிகேஷன் பெண்டிங்ல இருக்கு. நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த புள்ளிவரத்தை ஏத்துக்கிட்டாருங்க. திரு ரமேஷ் சேதுராமன் இல்ல தவறான விஷயத்தை சொல்லிட்டு இருக்கீங்க, தவறான புள்ளிவரத்தை சொல்லாதீங்க. திரு ரமேஷ் சேதுராமன் சுருக்கமா முடிச்சிருங்க, சீக்கிரம் டைம் இல்ல.
இல்லை இப்படி இடைமறிப்பு ஆரம்பம் தொட்டே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது எனக்கு புரியல. இருக்கட்டும். இருந்தாலுமே இப்போ வந்து நம்ம சொல்லக்கூடியதில் எத்தனை எம்எஸ்எம்இ கம்பெனி நம்மெல்லாம் ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சிலாம் சொல்லலாம். இத்தனை பேர் தான் சொல்கிறேன். இப்போது இதுக்கு முன்னாடியான ரவுண்டில் வந்து நம்ம பேசும்போது சொன்னது, நாங்கள் வந்து பாருங்கள் எத்தனை இபிஎஃப்ல ப்ராவிடென்ட் ஃபண்ட் இதில் வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க, அதன் மூலமாக நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கிட்டோம். சரி, வேலை போனது எத்தனை பேர், அவங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டில் எப்படி இருந்தாலும் அக்கௌண்ட் இருக்கும், ஆனால் அது இன்ஆக்டிவாக இருக்கா இல்லையா, அந்த தரவுகளை கொடுத்தாங்களாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இது வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாமல் நீங்கள் புதிய நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன, இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுலாம் நீங்கள் ஒரு பக்கம் சொல்கிறீங்க. தனித்தனியாக எந்தெந்த கண்ட்ரிஸ் இவங்க போனாங்க வந்தாங்க, அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட். கடைசியாக உள்ள ஒரே ஒரு விஷயம், எவ்வளவு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு கம்பெனிகள் கம்பெனிகள் மூடப்பட்டதுங்கிறத சொல்லுங்க. அதிலே ரைட், கரெக்ட். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் என்னாச்சு, அதே போல 2017 47 வருஷம் இல்லாத அளவுக்கு வேலையின்மை வந்ததுன்னு சொல்லி புள்ளிவிவரத்தை லீக் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரியை மாத்துறது ஒன்றிய அரசு தான், மறந்துடக்கூடாது. கனகராஜ், உங்களுடைய இறுதி கருத்து. வேலை அவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ ஃபோர்டு மூடினாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் க்ளோஸ் பண்ணாங்களா? குஜராத்தில் அந்த ஃபோர்டு இயங்குதா? பட் தமிழ்நாட்டில் அதை ரிவைவ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சிகிட்ருக்கு. இப்போ எனவே இந்த மூடுறதுக்கான காரணங்கள் என்னங்கிறத அதோடு சேர்த்து தான் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். அதை அறிவிச்சிட்டாங்க, ஃபோர்டை ரிவைவ் பண்ணுறோம், அந்த கம்பெனியை அறிவிச்சிருச்சு. இப்போ தாலிக்கு தங்கம் சார் சொன்னார், 4.25 லட்சம் பேருக்கு கொடுக்காம இருந்தாங்க. அப்போ அந்த அரசாங்கம் முடிவுக்கு வர்றபோது 4.25 லட்சம் கொடுக்கல. அதுக்கு அவங்க பல காரணங்கள் சொன்னாங்க. கோவிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு முன்னாடி அதான் ஆனால் என்ன சட்டமன்றத்திலே என்ன கேட்டாங்கன்னா, அப்போ கோவிட்டுக்கு முன்னால் நிலுவையே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த கோவிட் காலம் அதுக்கு முந்தைய காலம் எல்லாம் சேர்த்து ஒரு 4.25 லட்சம் பேருக்கு அது கொடுக்கப்படாமல் இருந்தது. அந்த மொத்த நிலுவையும் சேர்த்தா என்ன வரும்னு பார்த்தாங்க. பட் லட்சம் பேருக்கு நிலுவைங்கிறது எத்தனை வருஷமாக நீங்கள் அதோட சேர்த்து தாங்க பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி வர்றதில் நம்முடைய பங்கை நீங்கள் ரெனால்ட் நிசானுக்கு 2020 15,000 கோடியை ஏடிஎம்கே கவர்மெண்ட் கொடுத்தது. ரெனால்ட் நிசானுக்கு 15,000 கோடி. இன்னொரு விஷயம், செல்வி ஜெயலலிதா காலத்தில் போட்ட ஒப்பந்தத்தில் நோக்கியா 638 கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்க. 638 கோடியையும் நம்முடைய வரிப்பணத்தில் திருப்பி கட்டியிருக்கிறோம். ஒரு நயா பைசா கூட அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க பாக்கி வைக்கல. 638 கோடியும் திருப்பி கொடுத்துருக்கோம். திருப்பி கம்பெனி வெளியே போயிடுச்சு. கம்பெனி வெளியே போயிடுச்சு. அது எந்த கம்பெனியும் நீங்கள் உங்களுக்கு இங்கே லாபம் இல்லைன்னா அடுத்த நிமிஷம் ஓடி போயிடுவோம். அது எல்லா ஆட்சியிலையுமே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட்டு நீங்கள் மூலதனம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பைசா கூட நீங்கள் முதலீடு கொண்டு வர வேண்டாம், எல்லாத்தையுமே நானே கொடுத்துட்றேங்கிறதெல்லாம் அது ஒரு பிற்போக்கான நடவடிக்கை. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வளர்ச்சி என்பதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டுமென்றால் தமிழ்நாட்டிற்கு அமைதி தேவை. அந்த அமைதியை உத்தரவாதப்படுத்த முடியும் என்று தான் முதலமைச்சர் பேசியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். நன்றி. சேதுராமன் சார் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் விவசாயிகள் பிரச்சனை. கண்டிப்பாக விவசாயிகளுக்கு வருமானம் இல்லாமல் அவங்க கடனில் இருக்கும்போது நம்ம ஜிடிபி நிறைய இருக்குது அப்படின்னா, இது அவங்க நல்லா இருந்தாங்கன்னா இது இதை விட மேலே போகும். இன்னொன்று, 2 வீலருக்குலாம் பார்த்திங்கன்னா இன்னமும் 18% இருக்குது ஜிஎஸ்டி, சுங்க வரியெல்லாம் இருக்குது. மேபி அந்த மாதிரி விஷயத்தை மத்திய அரசு குறைச்சதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி, மாநில ஆட்சிகளுக்கும் சரி, அந்த இன்னும் வளர்ச்சி வேகமாக இருக்கும். இன்னொன்று, தாலிக்கு தங்கம் அரசியலாக பார்க்காம பொதுவாக தாலிக்கு தங்கம் கொடுத்தா இன்றைக்கி ஜனங்க சந்தோஷமாக வாங்கிக்குவாங்க. காசு இருக்கு, படிப்பு கொடுக்கலாம். சார், அதாவது படிப்பு கொடுக்கணும் சார், படிப்பு தேவை, யாரும் அதை மறுக்கல. தங்கம் ஒரு பவுன் 1 லட்ச ரூபாய் வைக்கும்போது யதார்த்தத்தை பேசுவோம். கொடுத்தா யாரும் வேணாம்னா திருப்பி கொடுத்துட மாட்டாங்க. அதுதான் நான் சொல்றேன், மக்களுக்கு 2 தான் தேவை. வரி வாங்குறீங்களா, சொத்து வரி, தண்ணி வரி, கரண்ட் பில். அப்ப ஒருவேளை தங்க விலை 20,000 ரூபாய்க்கு உளுந்துருது அப்படின்னா 20,000 ரூபாய் மட்டும் போதும் எனக்கு. விலைவாசி ஏறிட்டு போகுது, அது நம்ம என்ன பண்ண முடியல. அது கரெக்ட். என்ன ஒரு பீரியட்ல அவங்க சொன்னது என்னன்னா, ஒரு பீரியட்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறதா தேவையா இருந்துச்சு, அதனால அரசு கொடுக்க வேண்டியது. இன்னைக்கும் தேவையா படிக்க வச்சு அவர்கள் எம்ப்ளாயபிளா பெண்களை மாத்தணும்ன்றதா இன்றைய நோக்கம். கீழ்வேலூர்லயோ
இல்லை நாகப்பட்டினத்துலையோ இல்லை அரியலூர்லையோ இல்லை தருமபுரியிலையோ நீங்கள் போய் தாலிக்கு தங்கம் கொடுங்க, ஜனங்க வேணான்னு திருப்பி கொடுத்துட்டா நான் அதுக்கு பதில் இல்ல அது பெண்களாக வந்து அவங்க சொல்லணும், எனக்கு உனக்கு வேலை வேணுமா படிச்சு மக்களுக்காக தான் தாலி நான் மட்டும் பேசிக்கிறேன். போதுமான்றத எந்த ஆட்சி வேணா பெண்கள் கொடுக்கட்டும். முடிவு பண்ணிட்டோம். இப்ப முடிச்சிருங்க. இல்ல டைம் இல்ல, முடிச்சிருங்க. அதாவது இதுல இன்னும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அந்த விவசாயிகள் பிரச்சனையா இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் எக்கனாமியில அப்படின்றது என்னோட இறுதி பதிவு. நன்றி. ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் MSMEs மட்டும் சொன்னார் இல்லையா? MSMEs வந்து டிஎம்கே ஆட்சியில் மட்டும் இப்போ வந்து 35 lakh ரெஜிஸ்டர்ட் MSMEs, தேர்ட் இந்த நேஷன். அவர் சொன்ன மூணு MSMEsலாம் இருக்குல்ல, அது GST வந்தப்போ மூணு MSMEs, அதுக்கு பிஜேபி தான் காரணம். இவர் பதில் சொன்னார். நன்றி. கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி.